பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. தேவ பிரசன்னத்துக்கு வருவது, ஆண்டவருடைய சமூகத்தில் காணப்படுவது என்பது ஒரு கொண்டாட்டமாய் மாற வேண்டும். ஒரு திருவிழா போல என்ன செய்யணும்? மாற வேண்டும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். நம்முடைய தேவன் கரைந்து போகாத கன்மலையாயிருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் அவரை சுமக்க தேவையில்லை, அவர் உங்களை சுமப்பார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமாவா இல்லையா? பகல் சொல்லுங்க, எங்க ஆண்டவர் கரைஞ்சு போகாத கன்மலை. ஹல்லேலூயா. செங்கடல்ல எங்களை நடத்திட்டு வந்தாலும் அவர் கரைஞ்சு போக மாட்டார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். இந்த அருமையான காலை வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தையோடு கூட உங்கள் மத்தியில் இருப்பது மிகவும் சந்தோஷம். 2 வேத பகுதிகளை வாசிக்க போகிறோம். பழைய ஏற்பாட்டிலிருந்தும் புதிய ஏற்பாட்டிலிருந்தும் வாசிக்க போகிறோம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 29 35 வரை உள்ள வசனங்களை வாசிக்க கேட்போம். புதிய ஏற்பாட்டிலே கலாத்தியர் 2 அதிலே 20வது வசனம். அப்பொழுது அவன் கேயாசியை பார்த்து, நீ உன் இடையை கட்டிக்கொண்டு என் தடியை உன் கையில் பிடித்து கொண்டு வழியில் ஒருவனை சந்தித்தாலும் அவனை வினவாமலும், உன்னை ஒருவன் வினவினாலும் அவனுக்கு மறுமொழி சொல்லாமலும் போய் என் தடியை அந்த பிள்ளையின் முகத்தின் மேல் வை என்றான். பிள்ளையின் தாயோ, நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றாள். நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்கிறேன் என்றாள். அப்பொழுது அவன் எழுந்திருந்து அவள் பின்னே போனான். கேயாசி அவர்களுக்கு முன்னே போய் அந்த தடியை பிள்ளையின் முகத்தின் மேல் வைத்தான். ஆனாலும் சத்தமும் இல்லை, உணர்ச்சியும் இல்லை. ஆகையால் அவன் திரும்பி அவனுக்கு எதிர்கொண்டு வந்து பிள்ளை விழிக்கவில்லை என்று அவனுக்கு அறிவித்தான். சரி, அப்புறம் எலிசா வீட்டிற்குள் வந்தபோது இதோ அந்த பிள்ளை அவன் கட்டிலின் மேல் செத்து கிடந்தான். உள்ளே போய் தங்கள் இருவருக்கும் பின்னாக அவன் கதவை பூட்டி கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்து கிட்டே போய் தன் வாய் பிள்ளையின் வாயின் மேலும், தன் கண்கள் அவன் கண்களின் மேலும், தன் உள்ளங்கைகள் அவன் உள்ளங்கைகளின் மேலும் படும்படியாக அவன் மேல் குப்புறப்படுத்து கொண்டான். அப்பொழுது பிள்ளையின் உடல் அனல் கொண்டது. அவன் எழுந்து அறை வீட்டில் இங்கும் அங்கும் உலாவி திரும்ப கிட்ட போய் அவன் மேல் குப்புறப்படுத்தான். அப்பொழுது அந்த பிள்ளை 7 தரம் தும்மி தன் கண்களை திறந்தான். ஆமென். அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டு வேத பகுதி வாசிக்கலாம். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20வது வசனம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஸோ இந்த பழைய ஏற்பாட்டு பகுதியிலே நம்ம துவங்கி இந்த புதிய ஏற்பாட்டு பகுதியிலே நாம் முடிக்க போகிறோம். இந்த செய்திக்கு தலைப்பு குமாரத்துவமும் சிலுவையின் ரகசியமும். குமாரத்துவமும் சிலுவையின் ரகசியமும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சிலுவையில் ஏற்பட்ட ஒரு பரிமாற்றத்தின் ஆழத்தை குறித்து இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். பிரைஸ் காட். ஆமென். இயேசு சிலுவை, அந்த சிலுவை எப்போல்லாம் நீங்கள் நினைச்சாலும் அந்த சிலுவையிலே நீங்கள் உங்களையும் என்ன செய்ய வேண்டும்? நினைக்க வேண்டும். அப்படித்தானே வேதம் சொல்கிறது, அவருடைய கூட பாடுகளை சகித்தோமானால் அவருடைய கூட ஆளுகையும் செய்வோம். ஆமாவா இல்லையா? இப்படியா போட்டிருக்கு? அவருடைய கூட பாடுகளை சகிப்போமானால் அப்படின்னு போட்டிருக்கா, சகித்தோமானால்னு போட்டிருக்கா? எப்படி போட்டிருக்கு? சகித்தோமானால். அதுக்கு முந்தின வசனம் என்ன சொல்கிறது? அவருடைய கூட மரித்தோமானால் அவருடைய கூட பிழைத்தும் இருப்போம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்தவத்தின் அஸ்திபாரம், விசுவாசத்தின் அடித்தளம் எங்கே இருக்கிறது என்று சொன்னால் அவருடைய உயிர்த்தெழுதலில் இருக்கிறது. பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழவில்லை என்றால் நம்முடைய விசுவாசமும் விருதா, எங்கள் பிரசங்கமும் விருதா. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். பகல் தட்டி சொல்லுங்க, நம்ம ஸ்டார்டிங்கே உயிர்த்தெழுதல்ல இருக்கு. அல்லேலூயா. ரோமர் 6ஆம் அதிகாரத்திலே அவருடனே கூட ஞானஸ்நானம் எடுக்கிறவர்கள் யாரு? நம்ம ஞானஸ்நானம் எடுக்கிறோம். நம்ம எப்படிப்பட்டவங்கன்னா அவருடனே கூட மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அவருடனே கூட ஞானஸ்நானம் எடுத்தாச்சா?
எடுத்தாச்சு. எடுக்கலைன்னா இன்னைக்கு அடுத்த அழைப்பு வரும்போது என்ன பண்ணிடணும்? எடுத்துடணும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எடுக்கணுமா வேணாமா? அதான் சொல்லுவேன். அதாவது சிலுவையில் அறையப்பட்ட கள்ளன் மட்டும் என்ன செய்யலை? ஞானஸ்தானம் எடுக்கலை. அப்போ அப்படியும் ஒரு வழி இருக்குது, அப்படிதானே? ஞானஸ்தானம் தண்ணீரிலே மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்துக்கொள்வது ரொம்ப நல்லது. அப்படி இல்லை என்றால் உங்களை சிலுவையில் அறையவும் நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். இன்னொரு மார்க்கமும் இருக்கிறது. அல்லேலூயா. என்னை கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ நம்முடைய துவக்கமே எங்கே இருக்குது அப்படின்னா இயேசுவின் உயிர்த்தெழுதல். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நம்முடைய விசுவாச துவக்கம் எங்கே இருக்கிறதுன்னு சொன்னால் இயேசுவின் உயிர்த்தெழுதல். அல்லேலூயா, ஆமென். அப்போ நமக்கு பாடுகளே கிடையாதா பாஸ்டர்? பாடுகள் இருக்கா இல்லையா? என்ன பாடுகள் இருக்கு? தேவ பக்தியாய் நடக்க மனதுள்ள யாவரும் துன்பப்படுவார்கள். அந்த பாடுகள் மட்டும்தான் என்ன செய்யுது இருக்கு, அப்படிதானே? விசுவாச நிமித்தமாக ஏதோ சில உபத்திரங்கள் வரலாம், அது மட்டும்தான் இருக்கு. அல்லேலூயா, ஆமென். உலகத்திலே உங்களுக்கு உபத்திரங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஏற்கனவே ஜெயித்துட்டாரா? இனிமே தான் ஜெயிக்கணுமா? அவர் ஜெயிச்சிட்டார்ல. பக்கத்தில் தேடி சொல்லுங்க, அவர் ஜெயிச்சிட்டார்ல, அப்புறம் நம்ம ஏன் கவலைப்படணும்? அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். அப்போ விசுவாச வாழ்க்கையிலே பாடுகள் ஒருவேளை இருக்கலாம். ஆனால் பாடுகள் மூலமாக உங்கள் விசுவாசத்தை பூர்ணப்படுத்துகிறது என்பது இப்பொழுது இல்லை. ஏன்னா நம்ம எல்லாருக்காகவும் மரணத்தை ருசி பார்த்த ஒருவர் இருக்கிறார். அவரை குறித்த வார்த்தை எபிரேயர் நிருபத்தில் அழகா எழுதப்பட்டிருக்கு. அதனால தான் எபிரேயர் திரும்ப திரும்ப என்ன செய்யணும், வாசிக்கணும். அல்லேலூயா. அநேகருக்காக மகிமையில் அநேகம் பிள்ளைகளை கொண்டு வந்து சேர்க்கும்படிக்கு அப்படி ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூர்ணப்படுத்துவது அவருக்கு ஏற்றதாக இருந்தது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டும்தான் அது பொருந்தும். உபத்திரவத்தினாலே பூர்ணப்படுகிற ஒன்று. நம்ம அதை எடுத்துக்கிட்டு என்ன செஞ்சிடக்கூடாது? என்னை ஆண்டவர் அப்படியே வெகுபாடு படுத்துகிறாரு பாஸ்டர், என்னை போட்டு பாடாப்படுத்துகிறாரு, யோபு மாதிரி என்ன செஞ்சிடக்கூடாது, பேசக்கூடாது. 4 புறத்திலும் என்னை நாசமாக்கினார்னு யோபு சொல்றாரு. ஆண்டவருக்கு அதான் வேலையா? உங்களை 4 புறத்துலையும் தேவன் என்னை தமது இலக்காக கொண்டு தம்முடைய அம்புகளை என்ன பண்ணாரு? தேவன் என் மேலேயே அம்புகளை எய்தார் அப்படின்னு. அப்படி இல்லை. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். அப்போ கல்வாரி சிலுவையிலே இயேசு கிறிஸ்து எனக்காக, என்னுடைய பிளேஸில் இயேசு கிறிஸ்து, அதனால தான் அவருடைய நீதி எனக்கு தேவைப்படுது. பிரைஸ் தி லார்ட், ஆமென். அவருடைய நீதி தான் எல்லாமே. அவர் தான் பூர்ணப்பட்ட எல்லாமே யார்கிட்ட தான் இருக்கு? இயேசுட்டு தான் இருக்கு. அல்லேலூயா, ஆமென். அப்போ என் வாழ்க்கையில் நான் பரிசுத்தமாக இருக்கிறதுனால, நீங்கள் விசுவாசிக்கிறதுனால, தேவனுக்கு உண்மையாக இருக்கும்னு நினைக்கிறதுனால உங்களுக்கு உபத்திரவங்களோ பாடுகளோ என்ன செய்யலாம், உலகத்தில் வரலாம். ஆனால் உங்கள் விசுவாசத்தை பூர்ணப்படுத்துறதுக்காக ஆண்டவர் உங்களை பாடுபடுத்தி உங்களை அடித்து அப்படிலாம் என்ன செய்யறது இல்லை, அதெல்லாம் இல்லை. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அப்போ சிச்சை இருக்கா புதிய ஏற்பாட்டில்? கண்டிப்பாக இருக்கு. இயேசு என்ன ஆண்டவரே சொல்றார் இல்லையா? சிச்சை இருக்கிறது, தகப்பன் சிச்சையாத புத்திரன் இருக்கிறது. தண்டனை மட்டும்தான் என்ன சொல்றோம், இல்லைங்கிறோம். சிச்சை என்னது இருக்கிறது. அல்லேலூயா. நீங்க உங்க பையனை பார்த்து என்ன சொல்றீங்க? டேய் கொன்றுவேன் அப்படின்றீங்க. உங்க தீர்மானம் பண்ணிட்டீங்களா? அடி ஆட்கள்லாம் ரெடி பண்ணீங்களா கொல்றதுக்கு? அதுக்காக சொல்றீங்க? என்ன சொல்றீங்க? அவனை நல்வழிப்படுத்துறதுக்காக என்ன செய்றீங்க? அவ்விதமாக. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சரி, அது தனியாக ஒரு நாள் பேசணும் இல்லையா? அப்போ தான் அது உங்களுக்கு இன்னும் என்ன செய்யும், விளங்கு. அப்போ இன்றைக்கி பேசிக்காக நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கோங்க, நம்முடைய துவக்கம் எங்கே இருக்குன்னா இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதல் இருக்குது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். ஸோ சிலுவைனா என்ன அப்படின்னு கேட்டால் நிறைய பேர் என்ன சொல்லுவீங்கன்னா பாடுகள் அப்படிம்பீங்க. இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார், நல்லா கவனிங்க. ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து என் சிலுவை எடுத்துக்கொண்டுன்னு சொன்னாரா, தன் சிலுவை எடுத்துக்கொண்டுனாரா? அப்போ உங்களுக்கு ஒரு சிலுவை இருக்குல்ல, அல்லேலூயா. அது நிமித்தமாக வருகிற பாடுகள் இருக்க தான் செய்யும். ஆனால் நமக்கு ரொம்ப முக்கியம் என்னன்னா, அவருடைய சிலுவை ஒன்று இருக்குதே, அது உங்களுக்கு என்னவா மாறி இருக்கு, அதுதான் ஆளுகை. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவர் பாடுகளை சகித்தபடினாலே நாம் ஆளுகை செய்கிறோம். அவருடனே கூட பாடுகளை சகித்தோமானால் ஆளுகை செய்வோம். அல்லேலூயா. அப்போ குமாரத்துவத்தின் அடித்தளமே எங்கே இருக்குன்னா ஆளுகையில் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. நிச்சயமாக நீங்களும் நானும் என்ன செய்யணும், ஆளுகை செய்யணும். இதை தவறாக புரிஞ்சுக்கிட்டனால தான் நம்ம நிறைய என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்ம அடி வாங்கிட்டு உட்காந்துருக்கோம்.
ஆண்டவருக்கே அந்த கதி பாஸ்டர், நமக்கு மட்டும் என்ன, நம்மளும் நல்லா என்ன பண்ணுவோம், அடி வாங்கிட்டு. இல்லைப்பா, அவர் உனக்கு அடி வாங்கினதுனால நீ கொஞ்சம் ஆளுகை செய்யு. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். சரி, அதனால தான் வேதம் சொல்லுங்க, சிலுவை பற்றி உபதேசம் கெட்டுப்போறவர்களுக்கு பைத்தியமா இருக்கும், ரட்சிக்கப்படுகிற நமக்கோ பவர். அதில் என்ன இருக்குதான்? பவர். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சரி, அதனால தான் குமாரத்துவத்தை குறித்து ரொம்ப என்ன செய்கிறோம், நம்ம தியானிக்கிறோம். ஏன்னா எழுப்புதல் வர வேண்டும் என்றால் குமாரர்கள் என்ன செய்ய வேண்டும்? எழும்ப வேண்டும். குமாரர்கள் குமாரத்திகள் எழும்ப வேண்டும். அல்லேலூயா, ஆமென். ஞாயிற்றுக்கிழமை இப்படி உட்கார்ந்து நல்ல ஒரு செய்தியை கேட்டுட்டு அப்படியே திரும்ப வீட்டுக்கு போய் என்ன, ஒன்று சிக்கன் இங்கே சாப்பிட்டாலும் சரி, இல்லை அங்கிட்டுக்கிட்டாவது சாப்பிட்டாலும் சரி, என்ன அப்படியே உண்ட மயக்கம் தொண்டருக்கு முண்டுன்னு தூங்கிட்டு நாளைக்கு எந்திரிச்சு அடுத்த வாரம் பூரா வேலையை செஞ்சு வர்ற வாரத்தில் என்னெல்லாம் செய்ய முடியுமோ தப்பு தண்டாலாம் செஞ்சுட்டு திரும்பமாக என்ன பண்ணிடுறது, ஒரு கார் வாஷுக்கு வர மாதிரி தேவ பிரசன்னத்துக்கு வருகிற வாழ்க்கை. அதெல்லாம் தேவன் எதிர்பார்க்கிறது. இங்கிருந்து பெற்றுக்கொண்ட வல்லமையும் வார்த்தையும் எடுத்துட்டு இந்த வாரத்தில் தேடணும், எங்கே போய் இதை கொடுக்கணும், யாருக்கு இதை கொடுக்கணும். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் தேவன் அந்த அசைன்மெண்ட்டை வாங்கி, ஆண்டவரே இன்று நான் யாரை ஆசீர்வதிக்க வேண்டும், இன்று யாரை விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி வகை தேட வேண்டும். அல்லேலூயா. பிசாசு எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரியும் போது நீங்களும் நானும் எவனை விடுவிக்கலாமோ என்று என்ன செய்யணும்? வகை தேடி. அல்லேலூயா. பக்கத்தில் தட்டி சொல்லுங்க, நாமளும் கொஞ்சம் சுவிசேஷத்துக்காக ஊர் சுத்துவோம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். சரி, ரைட். இப்போ 2 வேற பகுதிகளை என்ன பண்ணியிருக்கோம்னா பார்த்துருக்கோம். ஒன்று 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தில் 29 to 35 வரையுள்ள வசனங்கள். பழைய ஏற்பாட்டில் நடக்கிற எல்லா சம்பவங்களும் அவை வெறும் சரித்திர நிகழ்வுகளாக இருந்தால் அவைகளை பிரசங்கிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அந்த சரித்திர நிகழ்வுகளிலே சத்தியம் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட், ஆமென். எனவேதான் அவைகளை நாம் தியானிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ரூத் என்பது ஒரு சரித்திர புஸ்தகம், அப்படிதானே? ரூத் என்பது சரித்திர புஸ்தகம், எஸ்தர் என்பது சரித்திர புஸ்தகம். ஆனாலும் அவைகளிலே சத்தியம் இருக்கிறபடினால்தான் பரிசுத்த ஆவியானவர் அதை உள்ளடக்கி இருக்கிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். அப்போ என்னை கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, எல்லா சம்பவங்கள், நம்ம வாசிக்கிற எல்லா சம்பவங்களும் சரித்திர நிகழ்வுகளாக இருந்தாலும் அதில் இருக்கிற சத்தியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். பாருங்க, இந்த நாட்கள், ஏன்னா இன்னைக்கு ஒரு மாதத்தின் முடிவு, அப்படிதானே? அடுத்த மாதம் புதுசாக நாளைக்கு தொடங்குது. ஸோ இந்த 3 months வருகிற 3 மாதங்கள் எப்படி இருக்கும்னு ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிறார் அப்படின்னு சொன்னால், months or seasons of major developments. அல்லேலூயா. அது சபையில் இருக்கட்டும், ஊழியமாக இருக்கட்டும், உங்கள் வாழ்க்கையாக இருக்கட்டும், உங்கள் வேலை ஸ்தலமாக இருக்கட்டும், ஆண்டவர் சொல்றார், these are the months of major developments. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். பெரிய பெரிய சாட்சிகளை தேவன் ஏற்படுத்த போகிறார். பிரம்மாண்டமான சாட்சிகளை தேவன் ஏற்படுத்த போகிறார். அல்லேலூயா. சாட்சி சொல்றதுக்கு இனிமே ஆட்கள் முந்திக் கொள்ள போகிறாங்க, படக்கு எந்திரிச்சு. ஆமென், அல்லேலூயா. அவ்விதமான கிரியைகளை தேவன் இந்நாட்களில் செய்ய போகிறார். அல்லேலூயா. நல்லா கவனிங்க, இந்த புதிய ஏற்பாட்டு சத்தியத்தை இந்த பழைய ஏற்பாட்டு சம்பவத்து மூலம் நினைச்சு போறோம், பார்க்க போறோம். எலிசாவுக்கு உண்மையில் காண்பிக்கப்பட்டது என்ன? அதுதான் ஆழமான காரியம். அதுக்கு நம்ம கடைசியில் என்ன செய்வோம்? வருவோம். இந்த நாட்கள் நீங்க யோசிச்சு பாருங்க, நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்னா ஜெபத்தை கேட்கிற தேவன், அப்படிதானே? அவரிடத்தில் பட்சபாதம் இல்லை, வேற்றுமை நிழல் இல்லை, கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். கேட்ட எல்லாருக்குமே கிடைச்சா? பகல் தெரிஞ்சு சொல்லுங்க, கேட்டா கிடைக்கும். அல்லேலூயா. ஆனால் அதை தாண்டி ஒரு விசேஷம் இருக்கு, அதை தான் நீங்கள் ஹைலைட் பண்ண விரும்புகிறேன்.
அது மாத்திரமல்ல, கடைசியிலே தீர்க்க தரிசனமாக 3 காரியங்களை உங்களுக்கு முன்பதாக வைக்க போறேன். இந்த 3 months நம்ம சொல்றோமே, இனி அடுத்துள்ள 3 மாதங்கள் எவ்விதமாய் இருக்க போகிறது என்று 3 காரியங்களை தீர்க்க தரிசனமாய் வைக்க போகிறேன். வேதத்திலிருந்து ஒரு காரியத்தை தேவன் தீர்க்க தரிசனமாய் வசன அடிப்படையில் உரைப்பார் என்றால் அது அப்படியே நடக்கும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்போ நமக்கு தெரியும், நம்முடைய தேவன் ஜெபத்தை கேட்கிறவர். கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் அவர் செவி கொடுக்கிற தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. எல்லாருக்கும் கூப்பிட்டா கிடைக்கும், கண்டிப்பா கிடைக்கும். அப்படிதானே? என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு அருளி செய்து நீ அறியாதும் உனக்கு எட்டாதுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன். அப்படிதானே? ஆனா சிலருக்கு ஆண்டவர் கூப்பிட்டு கொடுத்திருக்காரு, கேட்கவே இல்லை. அவனை கூப்பிட்டு என்ன பண்ணிருக்காரு? அல்லேலூயா. இங்கே சொல்லப்பட்டிருக்கிற இந்த சூனேமியாள், கனம் பொருந்தின ஸ்திரீயாகிய இந்த சூனேமியாள் ஒவ்வொரு முறை எலிசா சூனேமுக்கு வரும்போதும் இவள் எலிசாவையும் வேலைக்காரனையும் அழைத்து ஆகாரத்தை கொடுத்து உபசரிப்பது வழக்கமாக இருந்துச்சு. வரும்போது போகும்போதெல்லாம், ஐயா எங்கள் வீட்டில் இப்படியாவது வந்து என்ன செய்யணுவீங்க, சாப்பிடணும் ஐயா. ஏன்னா அவன் நம்பினா ஒரு தேவ மனிதனுக்கு ஒரு சாப்பாடு கொடுத்தோன்னா நமக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா. அவ்விதமாக சாப்பாடு கொடுத்தா அவ. ஆனால் அதை விட இன்னொன்று யோசிச்சா, உங்கள் வீட்டுக்கார்ட்ட போய் சொன்னால், எப்பொழுதும் இங்கே வந்துட்டு போகிற இந்த தேவ மனுஷன் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். ரொம்ப முக்கியம். ஏதோ ஊழியக்காரர் அப்படின்னா நீங்கள் வாட்டில் என்ன பண்ணிடக்கூடாது, எங்கள் வீட்டில் தங்குங்க அவங்க வீட்டில் தங்குன்ற கூடாது. இந்த மாதிரி விஷயத்துலலாம் உங்கள் மனைவியில கொஞ்சம் கேட்கணும். அவங்களுக்கு தான் கரெக்டாக தெரியும். சில ஆட்கள், சில ஆண்களுடைய பார்வையை வச்சே பெண்கள் கரெக்டாக என்ன சொல்லுவாங்க, இவர் நல்ல ஆள் கிடையாது வேண்டாம் அப்படின்ட்டுருவாங்க. சில மனைவிமார் சொல்லுவாங்க, எனக்கு படுதுங்க, அவர் ஏதோ கொஞ்சம் சரியான ஆள் மாதிரி எனக்கு தெரியலங்க, எனக்கு படுது அப்படின்னா அவரோட எந்த பிஸ்னஸ் என்ன செய்யாதீங்க, வைக்காதீங்க. இந்த மாதிரி காரியத்தில் ஆண்டவர் என்ன சொல்வார் தெரியுமா? ஆபிரகாமே, உன் மனைவி உனக்கு சொல்வதெல்லாம் கேள். கடைசியில் போய் இவர் போய் முட்டிட்டு வருவார். அப்போதான் நான் அப்பமே சொன்னேன்லங்க. அல்லேலூயா. உங்களுக்கெல்லாம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தேவையில்லை, ஏஐ தேவையில்லை, உங்கள் மனைவியே இருக்கு. அல்லேலூயா, ஆமென். நீங்கள் எதனால் என்ன பண்ணலாம், கூகுள் மாதிரி அவங்ககிட்ட என்ன பண்ணலாம், கேட்கலாம், ஆவிக்குரியவர்களாக இருந்தால். அல்லேலூயா, அதுதான் ரொம்ப முக்கியம். இல்லாமல் என்ன பண்ணிடக்கூடாது, ஏவாளாயிடக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். சரி, என்னை கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, அவர் சொல்றதை பாருங்க, இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். So she took some time. கொஞ்ச நாட்கள் எடுத்துக்கிட்டா, உடனே தீர்மானம் பண்ணல. அவர் வந்துட்டு போயிட்டு இருந்தாரு. அந்த சில நாட்களில் அவள் அவரை நிதானித்து சொல்றா, இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். அதனால நம்ம வீட்டில் என்ன செய்யலாம், மாடியில் ஒரு அறை வீட்டை உண்டு பண்ணி அதில் என்ன பண்ணலாம், ஒரு கட்டிலை வைப்போம், ஒரு மேஜை வைப்போம், ஒரு நாற்காலியை வைப்போம், ஒரு குத்து விளக்கையும் வைப்போம். அவர் நம்மிடத்தில் வரும்போது அங்கே தங்கலாம். அல்லேலூயா. இன்னொன்று என்ன செய்கிறான்னா, சாப்பிட்டுட்டு போனார்னா டபக்குன்னு போயிடுவார்ல, தன்னை தேடி வரும் ஆசீர்வாதத்தை தக்க வைத்துக் கொள்ள ஒரு வழி செய்கிறார். சரி, இப்படின்னா என்ன பண்ணுவார், அவர் கொஞ்ச நேரம் இருப்பார், அவர் கொஞ்ச நேரம் தான் அங்கிருந்து ஜெபம் பண்ணுவார், ஆண்டவர் அவருடைய பிரசன்னத்தை கொடுப்பார். அதனால என் குடும்பம் என்ன செய்யப்படணும், ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. அவன் கேட்குறான், வேலைக்காரனை கூப்பிட்டு கேட்குறான், எம்மா இப்படி சகல சலக்கரணையோடு நம்ம விசாரிக்கிறாளே, அவளுக்கு என்ன வேணும்னு கேளு, அவளுக்கு என்ன வேணும். ஆண்டவர் கூப்பிட்டு கொடுக்குறாருங்க. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பக்கத்தில் தெரிவிச்சுங்க, நீங்கள் விசேஷமானவங்க, ஆண்டவர் உங்களுக்கு கூப்பிட்டு கொடுப்பாரு. அல்லேலூயா. நம்புறீங்களா? சில ஆளுக்கு சொல்லும் போதே அவளை, என்னப்பா சார் நீங்கள் அப்படி சொல்லிட்டீங்க, நான் எனக்கு யாராவது சொல்லுவாங்கன்னு நினச்சேன், என் பக்கத்தில் இருக்க ஆளை சொல்லி, இப்போ நீங்கள் மாற்றி சொல்லுங்கள், உங்களை கூப்பிட்டு கொடுப்பார், சொல்லிடுங்க. அல்லேலூயா. எனக்கு கேட்கும் தேவ பிள்ளைகளே, கேட்கிறான் பாருங்க, என்ன செய்யப்பட வேண்டும், ராஜாவினிடத்திலாவது சேனாபதியினிடத்திலாவது உனக்காக நான் பேச வேண்டிய காரியம் உண்டோ? அல்லேலூயா. இவளுக்கு தேவை இருக்கிறதா என்று சொன்னால், ஆம், தேவை இருக்கிறது. எப்படிப்பட்ட தேவை? ராஜாவாலும் முடியாது,
சேனாபதியாலும் முடியாது, தேவனால் மட்டுமே. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எலிசாவுடைய இன்ஃப்ளூயன்ஸ், அவனுடைய அனாயிண்டிங், அவன் மேல இந்த அபிஷேகம், அதற்கு ஒரு பெரிய செல்வாக்கு இருந்தது. வேணும்னா என்ன பண்ணலாம், மினிஸ்டருக்கு ஒரு ஃபோனை போட்டு கொஞ்சம் பார்த்துருங்க, நமக்கு தெரிஞ்சவங்க தான் என்ன செய்யலாம், சொல்லலாம். ஆனால் அவன் சொல்கிறா, ஐயா உங்க மேல இருக்கிற அபிஷேகத்தின் செல்வாக்கு இவ்வளவு இடம் செல்லும் என்பதை தாண்டி அது தேவனிடத்தில் செல்வாக்குடையதாக இருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நல்லா கவனிங்க, அற்புதம் உங்க வாழ்க்கையில் நிச்சயமா நடக்கணும்னா உங்க எதிர்பார்ப்பு எல்லாம் யார் மேல இருக்கணும் தெரியுமா? அவர் மேல மட்டும்தான், ஆண்டவர் மேல மட்டும்தான் இருக்கணும். ஒரு பையன் ஜெபம் பண்ணானா, சின்ன பையன் உள்ளுக்குள்ள இருந்து சத்தமா ஜெபம் பண்ணானா, ஆண்டவரே எனக்கு ஒரு ரெட் கலர் கார் வேணும் ஆண்டவரே அப்படின்னானா. அவங்க அப்பா கேட்டாரு, ஏன்டா இவ்வளவு காட்டு கத்துற அப்படின்னு. ஆண்டவர் கேட்கும்டா, சும்மா சொன்னாலே கேட்கும்னு. அவன் சொன்னானா, ஆண்டவர் கேட்கும், ஆனா உள் ரூம்ல இருக்க பாட்டி கேட்காதுல. அப்ப ஐயா மேல பார்த்து ஜெபம் பண்ணாலும் எதிர்பார்ப்பு எங்கதான் இருக்கு? பாட்டி பரிசை திறக்கும்ட்டுதான். அல்லேலூயா. என்னை கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஜெபமும் எதிர்பார்ப்பும் ஏக்கமும் எல்லாம் யார் மேலதான் இருக்கணும்? திபேயுவின் மகன் பர்திமேயு, திரளான ஜனக்கூட்டம் வந்தது. ஆனால் அன்று அது வரைக்கும் அதுபோல ஜனக்கூட்டம் வந்தால் அவனுடைய பலவீனத்தையே சொல்லி கூப்பிட ஆரம்பிச்சான். ஐயா கண்ணு தெரியாதையா, ஐயா கண்ணு தெரியாதையா, பார்த்து பண்ணுங்கய்யா ஐயா அப்படின்னு சொல்லியிருப்பான். அன்னைக்கு என்ன நினைச்சான் தெரியுமா? நான் மனிதர்களிடத்தில் எதிர்பார்த்தது போதும், எனக்கு இவங்க யாரும் எதுவும் தர வேணாம், ஒரே ஒருத்தர் இந்த கூட்டத்தில் இருக்கிறாரு, அவர் மட்டும் எனக்கு கொடுத்தா போதும். அல்லேலூயா. உங்களுக்கு என்ன தேவையோ அதை ஃபோக்கஸ் பண்ணி இயேசுவை மட்டும் நோக்கி பார்த்தீங்கன்னா உங்க அற்புதம் உடனே நடக்கும். அவர் உங்களை கடந்து போக மனதில்லாதவராய் நின்று அற்புதத்தை செய்வார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். அப்போ அவ சொன்னா, எனக்கு ஒன்றும் வேணான்னு சொன்னா. அவன் சொன்னா, ஒரு உற்பவ கால திட்டத்தில் நீ ஒரு குமாரனை அணைத்து கொண்டிருப்பாய். அல்லேலூயா, ஆமென். ஸோ அழைத்து அவளை கூப்பிட்டு அவளுக்கு கொடுத்து அவளை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா, ஆமென். ஸோ நான் தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், சிலர் உங்களை கூப்பிட்டு கனப்படுத்த போகிறாங்க, சிலர் உங்களை கூப்பிட்டு ஆசீர்வதிக்க போகிறாங்க. அல்லேலூயா. ஏன்னா கர்த்தரிடத்துல கட்டளை வெளிப்பட்டு விட்டது. அல்லேலூயா. கர்த்தர் கட்டளை என்ன பண்ணிட்டாரு? சொல்லிட்டாரு. காவல் கிடங்கில் இருந்த யோசேப்பு சடுதியாய் அழைக்கப்பட்டான், மேன்மை அடைந்தான். காட்டில் இருந்த தாவீது சடுதியாய் அழைக்கப்பட்டான், ஆசீர்வாதமும் அபிஷேகமும் மேன்மையும் கடந்து வந்தது. அல்லேலூயா. அப்ப சிலருக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு தெரியுமா? கூப்பிட்டு கொடுக்கிறாரு, கூப்பிட்டு கொடுக்கிறாரு. பிரைஸ் காட். ஒருத்தனை சொப்பனத்தில் போய் எழுப்புறாரு, டே 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 சாலமோனை எழுப்பி என்ன பண்றாரு? கொடுக்கிறாரு. அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? அப்ப இந்த காலகட்டத்தில் அவர் உங்களை கூப்பிட்டு என்ன செய்ய போறாரு? கொடுக்க போறாரு. கூப்பிட்டு கொடுக்க போறாரு. அல்லேலூயா, ஆமென். அவிதமாய் ஒரு குமாரனை அவள் பெற்றுக்கொண்டாள். ரொம்ப சந்தோஷம்தான். ஆனா வேதம் சொல்லுகிறது, அறுப்பு நாட்களில் அந்த அறுப்பு நடந்து கொண்டிருக்கிற இடத்தில் இருந்த தகப்பனை பார்க்க சென்ற இந்த மகன், அவனுக்கு அவன் சொல்றான், தலை நோகிறது என்று சொல்லுகிறான். உடனே வேலைக்காரனிடத்திலே அந்த தகப்பன் சொல்றான், இவன் தாயினிடத்தில் எடுத்துக்கொண்டு போய் விடு. சில ஆட்கள் சிம்பிளா சமாளிக்கிறது இப்படித்தான் இல்லையா? பிரச்சனையாப்பா, அம்மா பார்த்துக்கிறவா இல்லையா? பிள்ளை சரியா படிக்கலையா, அதெல்லாம் அம்மா பார்த்துக்கிறவா. அல்லேலூயா. எல்லாத்தையும் ஒருத்தர் மைண்ட் வைஸ் சொல்றார், பச தலைவலியை தான் நமக்கு அனுப்பணுன்றாரு. அப்படி இல்லை, நான் அதை ஒத்துக்கிற மாட்டேன். அல்லேலூயா. ஆண்டவன் கொடுத்த மனைவிகள்லாம் என்னது? தலைவலி கிடையாது, அவர்கள் தலைக்கு கிரீடமாக இருக்கிறவர். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அம்மாவா இல்லையா? அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சரி, ஆனால் அவங்க என்ன சொல்லிட்டான் பாருங்க, வேலைக்காரன் சொல்றான், நீ போய் என்ன பண்ணிரு, அப்பா நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன், நீ போய் என்ன பண்ணிரு, அவங்க அம்மாட்ட விட்டுரு. மடியிலே
கிடந்த குழந்தை மதியானத்தில் மடிந்து போனான், மரித்து போனான். எவ்வளோ வேதனை அதற்கு யோசிச்சு பாருங்களேன். இந்த வசனத்தை பாருங்களேன். அவனை எடுத்து அவன் தாயின் இடத்தில் கொண்டு போன போது மதியானம் மட்டும் அவள் மடியிலிருந்து செத்து போனான். நல்ல ஒரு ஆசீர்வாதம் பாஸ்டர், நல்ல வேலை, நல்லா தான் இருந்துச்சு, திடீர்னு இப்படி ஒரு பண்ணிட்டாங்களே. கவலைப்படாதீங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை இன்றைக்கு ஆண்டவர் அட்ரஸ் பண்ண போறாரு. அல்லேலூயா. உன்னுடைய பறிக்கப்பட்ட வாழ்க்கை, பறிக்கப்பட்ட ஆசீர்வாதம், பறிக்கப்பட்ட சுதந்திரம், அவைகளில் கர்த்தர் இன்றைக்கு அற்புதம் செய்ய போகிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஸோ என்ன பண்ணா தெரியுமா? உடனே ஒரு ஆளை அனுப்பி ஒரு கழுதையில் சேணம் கட்டி, நான் தேவனுடைய மனுஷனிடத்திற்கு போகிறேன், பர்வதத்தில் இருக்கிற தேவனுடைய மனுஷனிடத்துக்கு போகிறேன். அவர் சொல்றாரு, வீட்டுக்காரர் சொல்றாரு, இது அமாவாசை இல்லையே, ஓய்வு நாளும் இல்லையே. அவர் எப்படி ஆள் பாருங்க, கிறிஸ்துமஸ்னா தானே உணவார், இந்த பக்கமே வருவார். அல்லேலூயா. அவர் சொல்றாரு எல்லாம் சரிதான், நான் போக வேண்டியதா இருக்கிறதுன்னு சொல்லி அனுப்பி அவள் புறப்படுகிறாள். அல்லேலூயா. அவன்கிட்ட சொல்றா பாருங்க, நான் உனக்கு சொன்னால் ஒழிய போகிற வழியில் எங்கும் ஓட்டத்தை நிறுத்தாதே என்று சொல்லி புறப்பட்டாள். அல்லேலூயா. அந்த தேவனுடைய மனுஷன் தூரத்தில் அவளை பார்த்துட்டு என்ன பண்ணானா, அந்த வசனத்தை வாசிங்க, 4:25 வாசிங்க. கர்மேல் பர்வதத்தில் இருக்கிற தேவனுடைய மனுஷனிடத்திற்கு போனால், தேவனுடைய மனுஷன் தூரத்திலே அவளை வரக்கண்டு தன் வேலைக்காரனாகிய கேயாசியை பார்த்து, அதோ சுனேமியால் வருகிறாள், நீ எதிர்கொண்டு போய் சுகமா இருக்கிறாயா, உன் புருஷன் சுகமா இருக்கிறானா, அந்த பிள்ளை சுகமா இருக்கிறதா என்று அவளிடத்திலே அவன் என்ன சொன்னா பார்த்தீங்களா? சுகந்தான். ஏன் அப்படி சொன்னா அப்படின்னா, அவ என்ன செஞ்சா, மடியில் இருந்த குழந்தையை, மடிந்து போன அந்த குழந்தையை மாடியில் எடுத்துக்கொண்டு போய் அந்த எலிசாவின் அறை வீட்டுக்குள் போய் அந்த எலிசாவின் கட்டிலின் மேல் இந்த குழந்தையை கிடத்தினாள். இந்த குழந்தையை கிடத்திட்டு தான் வேகமா என்ன பண்றா, தேவனுடைய மனுஷனிடத்திற்கு வந்திருக்கிறா. குழந்தை கடத்தினது மட்டுமல்ல, அந்த கதவை என்ன பண்ணிட்டாலாம், பூட்டிட்டாலாம். அப்படிதான் இருக்கு வசனம், அப்படிதானே? உள்ள குழந்தைய படுக்க வச்சு கதவை பூட்டிட்டு கழுதையின் மேலே ஏறி நேர பர்வதத்திற்கு போய்விட்டாள். அல்லேலூயா. அங்கே போய் சொல்றா எல்லாம் சுகந்தான்னு சொல்லிட்டு காலை பிடித்து கொண்டு அழத் தொடங்கினாள். அல்லேலூயா. அவனே சொல்றான் பாருங்க, எலிசா சொல்லுகிறான், அவள் ஆத்துமா துக்கமாக இருக்கிறது, கர்த்தர் அதை எனக்கு அறிவியாமல் மறைத்து வைத்தார். ஒரு தீர்க்க தரிசன ஊழியத்தில் அநேக ரகசியங்கள் உண்டு. அதில் ஒன்று இது, தேவன் எல்லாவற்றையும் வெளிப்படுத்துகிறவர் அல்ல. சில விஷயத்தை என்ன பண்ணிடுவார், மறைச்சிருவார். சொல்ல வேண்டிய விஷயமா இருந்தால் என்ன பண்ணிடுவார், சொல்ல மாட்டார். அல்லேலூயா. சிலவற்றை மாத்திரமே அவர் வெளிப்படுத்துவார். அங்கே போய் என்ன செய்யக்கூடாது, ஆண்டவரே நீங்கள் இதை எனக்கு சொல்லித்தானுன்னு கேட்கவே கூடாது. அவர் வெளிப்படுத்துகிறவைகள் மட்டும்தான் நமக்குள்ளது, மறைவானவைகள் கர்த்தருக்கே உரியவைகள். அல்லேலூயா. சரி பாருங்க, எலிசா தன்னுடைய வேலைக்காரன் சொல்றான், அதை மட்டும் வாசிக்கலாம். தன் வேலைக்காரத்தில் ஒரு ஆலோசனை சொல்லுகிறான். அதாவது 4ஆம் அதிகாரம் 29வது வசனம். அப்பொழுது அவன் கேயாசியை பார்த்து, நீ உன் இடையை கட்டிக்கொண்டு என் தடியை உன் கையில் பிடித்து கொண்டு வழியில் ஒருவனையும் சந்தித்தாலும் அவனை வினவாமலும் உன்னை ஒருவன் வினவினாலும் அவனுக்கு மறுமொழி சொல்லாமலும் போய் என் தடியை அந்த பிள்ளையின் முகத்தின் மேல் வை என்றான். ஆமென். ஒரு ஆலோசனை. இந்த ஆலோசனை எலிசா அவன் யூகித்து யோசித்து சொல்லவில்லை, அவனுக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளை அவன் செயல்படுத்துகிறான். அல்லேலூயா. எலிசாவுக்கு ஒரு காரியம் என்ன செய்யப்படுது, காண்பிக்கப்படுது. அந்த காரியத்தை, எலிசாவுக்கு காண்பிக்கப்பட்ட காரியத்தை எலிசா என்ன செய்கிறார்னா செயல்படுத்தும்படிக்கு தன்னுடைய வேலைக்காரனை பார்த்து சொல்றார். ஏன்னா இவர் தான் பார்த்தார். இவர் என்ன பார்த்தாரு, அந்த பிள்ளையின் மேல் இந்த தடி வைக்கப்படுவதை அவர் பார்த்தார். அதான் அவருக்கு காண்பிக்கப்பட்ட தரிசனம். He had the vision. So with that belief அவர் என்ன பண்றாருன்னா, அவர் பார்த்த காரியத்தை புரிந்து கொள்ளாமல் அவர் என்ன செய்கிறார்னா, எலிசா கிட்ட அந்த கம்பை கொடுத்து என்ன பண்றாரு, போய் அதில் நிபந்தனை வேற சொல்றார், நீ போகும்போது ஒருவன் உன்னை வினவினால் அவனுக்கு மறுமொழி கொடுக்காமலும், அப்படிதானே, நீயும் ஒருவனையும்
ஸோ இன் பர்ஃபெக்ட் சைலன்ஸ், அமைதியாக போகணும், வேகமாக போகணும். இந்த கோலை எடுத்து அந்த குழந்தையின் மேல் வைக்க வேண்டும். வச்சோடனே ஏதாவது நடந்துச்சா? என்ன நடக்கலை? உணர்ச்சியும் இல்லை, சத்தமும் இல்லை, பிள்ளை விழிக்கவில்லை. அல்லேலூயா. உற்பவ காலத்தில் தேவ திட்டத்தின்படி பிறந்த ஒரு குமாரன் மேல் வீட்டறையில் கட்டில் கிடத்தப்பட்டிருக்கிறான், உயிரோட்டமே இல்லாமல். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆனா இவனை குறித்த தேவ திட்டம் என்ன? கிடத்தப்பட்டிருக்கிற குமாரன், அசைவின்றி கிடக்கும் குமாரன், சத்தம் இல்லை, உணர்ச்சி இல்லை. உணர்ச்சி இருந்தாதான் சத்தம் வரும். சொல்லுங்க, உணர்ச்சி இருந்தாதான் சத்தம் வரும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உணர்ச்சி இருந்து சத்தம் இருந்தால் தான் கண் விழிக்க முடியும். உணர்ச்சி இருந்தால் தான் ரெஸ்பாண்ட் பண்ண முடியும். அப்படித்தானே? உணர்ச்சி இருந்தால் என்ன பண்ணலாம்? ரெஸ்பாண்ட் பண்ணலாம். அப்படித்தானே? நல்லா தூங்கிட்டு இருக்கிற ஆளு கூட போய் என்ன பண்ணலாம்? நீங்கள் தட்டுனவுடனே என்ன பண்ணுறாரு அவர்? என்ன அப்படிங்கிறார். அப்படித்தானே? சில நேரத்தில் சபையில் கூட சில ஆள் தட்ட வேண்டியதாக இருக்குது. பாதி பிரசங்கத்தை டபக்கத்தை அல்லேலூயாங்கிறார். ஐயோ, இன்னும் பாதி பிரசங்கம் தான் யார்? அல்லேலூயா. உணர்ச்சியும் இல்லை, சத்தமும் இல்லை, விழிக்கவில்லை, அசைவே இல்லை. There was no movement, there was no feeling. அப்படிதானே? சத்தம் இல்லை. என்னை கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, ஜீவன் இருந்தால் அசைவுகள் இருக்கும், அசைவுகள் இருந்தால் உணர்ச்சி இருக்கும், உணர்ச்சி இருந்தால் சத்தம் இருக்கும். அல்லேலூயா. தேவ திட்டம் என்ன? இவனை குறித்த தேவ திட்டம் என்ன? இந்த குமாரன் இன்றைக்கு அசைவின்றி கிடக்கிறான், ஆனால் இவனுக்கு ஏதோ ஒன்று நடக்கும் என்றால் அவன் உயிர்ப்பிக்கப்படுவான். அவன் உயிர்ப்பிக்கப்படுவான் என்றால் அவன் எப்படி இருப்பான் அப்படின்னா, அவனுடைய அசைவுகள் சிலவற்றை அடையாளப்படுத்தும். அது மாத்திரமல்ல, அவன் ராஜாவுக்கு முன்னாடியும் போய் என்ன செய்வான்? நிற்பா. சும்மா நின்னாலே போதும், இழந்ததெல்லாம் திருப்பிக் கொள்ளப்படும். அல்லேலூயா. உணர்ச்சியை பற்றி பேசுகிறோம், சத்தத்தை பற்றி பேசுகிறோம், அசைவை பற்றி பேசுகிறோம். எனவே சத்தம் இல்லாத மாதிரி வந்துருச்சா? அல்லேலூயா. கரங்களை தட்டி சொல்லுங்க, சத்தம் வந்துருச்சு. இன்னைக்கு சத்தம் வந்துரும், இன்னைக்கு அசைவு வந்துரும், இன்னைக்கு உணர்ச்சி வந்துரும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நீங்க எல்லாம் ஆவியில நிரம்பினா அதோடைய பவர் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, ஆனா ஆவியின் மண்டலத்துக்கு தெரியும் அது. ஆமென், அல்லேலூயா. அப்படியே அமைதியா இருந்தா சொல்லுங்க, என்னத்தையாவது. அப்படி இருக்கக்கூடாது. எப்படி இருக்கணும்? ஆவியில நிரம்பி இருக்கணும். பிரசங்கம் பண்ணும்போது ரிசீவ் பண்ணணும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். என்னை கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, அவன் போய் சொல்றான், உணர்ச்சியும் இல்லை, சத்தமும் இல்லை, அசைவே இல்லை, பிள்ளை விழிக்கவில்லை. அல்லேலூயா. ஆனா அது ஒண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவன் என்ன சொல்றான் பாருங்களேன், பிள்ளை விழிக்கவில்லை. தூங்குற மாதிரி தான் சொல்றான் இல்லையா? அல்லேலூயா. தீர்க்கதரிசி கூட இருந்துட்டு இத்தனை வருஷம் வந்துட்டு இப்படி கூட சொல்லலைன்னா அதில் என்ன இல்லை? இப்படி வந்து திரும்பி வந்து என்ன சொன்னீங்க, மரக்கட்டையாட்டம் கிடைக்கான், செத்து போன்ட்டான் ஆல்ரெடி, அப்படி என்ன செய்யலை, சொல்லலை. அட்லீஸ்ட் ஏசு கிறிஸ்து சொன்னார் இல்லையா, பிள்ளை நித்திரையா இருக்கிறாள்னு சொன்னார் இல்லையா, அதை மாதிரியாவது பார்த்துட்டு சொல்றான், பிள்ளை இன்னும் விழிக்கவில்லை, பிள்ளை இன்னும் விழிக்கவில்லை. அல்லேலூயா. அப்ப என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, தேவன் வெளிப்படுத்துகிற காரியத்தின் உள்கருத்து, அதாவது அதன் உட்கருத்தை புரிந்து கொள்ளாமல் செயல்பட்டால் அதில் பயனில்லை. பிரைஸ் தி லார்ட். ஆமென். சகரியாவை பற்றி வேதம் சொல்கிறது, அவன் தேவனுடைய தரிசனங்களில் புத்திமான். அல்லேலூயா. ஒரு காரியத்தை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார் என்றால் அதன் ஆழம் நமக்கு தெரிய வேண்டும். அது எப்படி, என்ன செய்யணும் என்று நமக்கு தெரிய வேண்டும். அதனாலதான் வந்து சொப்பனங்கள், தேவன் உங்களுக்கு காண்பிக்கிற சொப்பனங்கள் உங்கள்கிட்ட தங்குது. அந்த சொப்பனம்னா அதோடைய அர்த்தம் நீங்க நிச்சயமா தெரிஞ்சுக்கணும். யூ மஸ்ட் நோ வாட் இட் மீன்ஸ். அதோடைய அர்த்தம் என்ன என்று நீங்கள் நிச்சயமாக என்ன செய்ய வேண்டும், தெரிந்திருக்க
வேண்டும். பிரைஸ் காட். அன்ரிசால்வ் ட்ரீம்ஸ் ஆர் ஆல்வேஸ் டேஞ்சரஸ். அதனால் தேவன் சொப்பனம் பார்த்து உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரா, உங்களுக்கு அர்த்தம் தெரிஞ்சிருச்சா பரவாயில்ல, தெரிலன்னா என்ன பண்ணுங்க, செவ்வாய்க்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ வந்து உங்கள் சொப்பனத்தை சொல்லுங்கள், ஆண்டவருடைய கிருபையினால் அர்த்தம் சொல்லப்படும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். அதுக்காக வாலிபர்கள் வரிசையாக வந்து, பாஸ்டர் போன வாரம் நான் சொப்பனத்தில் இப்படி ஒரு பெண்ணை பார்த்தேன், நினைச்சிட வேண்டாம், சொல்லிட வேண்டாம், அப்படி சொப்பனத்துக்கு அர்த்தம் எனக்கு தெரியாது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஸோ திறவுகளோடு போகிறான். கேயாஸ் எப்படி போகிறான்? முன்னாடி போகிறவன் எப்படி போகிறான்? திறவுகளோடு போகிறான், சொன்னபடியே செய்கிறான், ஆயினும் உணர்ச்சி இல்லை, அசைவு இல்லை, சத்தம் இல்லை, விழிக்கவில்லை. அல்லேலூயா. இப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கவங்களுக்காக நான் சொல்கிறேன், பாஸ்டர் ஆண்டவர் எனக்கு சொன்னதையே செஞ்சு பார்த்தேன், ஆனாலும் என்ன செய்யலை, நடக்கலை. கவலைப்படாத, பின்னாடியே கர்த்தர் வருகிறார். அவர் சொன்னபடி நடத்துவதற்கு சொன்னவரே பின்னாடி என்ன செய்கிறாரு, வருகிறார். அல்லேலூயா. சரி, இங்க வந்த உடனே இவன் என்ன பண்ணான் பாருங்களேன். என்ன பண்ணா? எலிசா வீட்டுக்குள் வந்து, வாசிக்கலாம் 32ஆம் வசனம், 32 வாசிங்க. எலிசா வீட்டிற்குள் வந்தபோது இதோ அந்த பிள்ளை அவன் கட்டிலின் மேல் செத்து கிடந்தான். உள்ளே போய் தங்கள் இருவருக்கும் பின்னாக அவன் கதவை பூட்டி கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்து கிட்டே போய் தன் வாய் பிள்ளையின் வாயின் மேலும், தன் வாய் பிள்ளையின் வாயின் மேலும், தன் கண்கள் அவன் கண்களின் மேலும், தன் கண்கள் அவன் கண்களின் மேலும், தன் உள்ளங்கைகள் அவன் உள்ளங்கைகள் தன் மேலும், உள்ளங்கைகள் அவன் உள்ளங்கைகளின் மேலும் படும்படியாக அவன் மேல் குப்புற படுத்துக் கொண்டான். அல்லேலூயா. அப்பொழுது பிள்ளையின் உடல் அனல் கொண்டது. அல்லேலூயா, பிரைஸ் காட். அப்போ அவனுக்கு என்ன புரிஞ்சிருச்சுன்னா, இந்த தடியை கொண்டு போய் என்ன செஞ்சிருக்க கூடாது, வைக்கக்கூடாது, தடிக்கு சொந்தக்காரனாகிய நான் தான் இதை செய்யணும். அப்படித்தானே? அப்படி செஞ்சோன்னே நடந்துச்சா? நடந்துச்சு. ஆனால் அதிலும் ஆழமாக சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. மோசேட்ட ஆண்டவர் எல்லாம் பேசி முடிச்ச பிறகு மோசே சொல்றான், ஆண்டவரே, நான் திக்கு வாயனும் மந்த நாவும் உள்ளவனாய் இருக்கிறேன். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் அடையாளங்கள் கொடுத்தார். என்ன அடையாளம் அப்படின்னா, 3 அடையாளம் ரொம்ப முக்கியம். அதுல முதலாவது என்ன சொன்னார், நான் உன் கரத்தில் இருப்பது என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு கோல், அதை கீழே போடு அப்படின்னார். அதை கீழே போட்ட உடனே அது சர்ப்பமாயிற்று. அப்படிதானே? அது சர்ப்பமான உடனே வேதம் சொல்லுகிறது, மோசே பயந்து அதற்கு விலகி ஓடினான். ஏன்னா சிலருக்கு என்ன மைண்ட்ல இருக்குன்னா, சர்ப்பம்னாலே ஓடிடணும் அப்படின்னு இருக்கு. ஆனா உண்மையில் என்ன நடக்குதுன்னா, சர்ப்பம் அவனை பார்த்து ஓடி இருக்கு. அதனாலதான் அவன் வாழை பிடினாரு, தலையை பிடின்னு சொல்ல, முன்னும் இப்படியா வந்துகிட்டு இருக்கு, அப்படி ஓடிட்டு இருக்கு. அதனால என்ன பண்ணாரு, ஏடி மோசே அப்படின்னாரு. என்ன ஆண்டவரே, அங்க பாரு ஓடுது பாரு, உன்னை பார்த்து வாழை பிடி. அல்லேலூயா. நீங்க பயப்படுகிற எந்த சூழ்நிலையா இருந்தாலும், நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, அது உங்களை பார்த்து பயந்து ஓடிக்கிட்டு இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். சரி, உடனே அது என்ன ஆயிடுச்சு, கோலாயிருச்சு. ஆனா இதுல ஒரு ரகசியம் இருக்கிறது. இந்த மரத்தினால் ஒரு அடையாளத்தை ஆண்டவர் அவனுக்கு உணர்த்தினார். அவனுக்கு மாத்திரமல்ல, புதிய ஏற்பாட்டு சத்தியத்தை அறிந்த நமக்கு. ஒரு மரம் சர்ப்பமானது. அந்த மரம் சர்ப்பமான மரம் என்ன பண்ணுச்சு தெரியுமா, சகல சர்ப்பங்களையும் விழுங்கி போட்டது. அங்க ஒரு மெசியானிக் ஃபுல்ஃபில்மென்ட் இருக்கு. என்ன தெரியுமா, இயேசு மரத்தின் கனியாக இயேசு தொங்குவார், அவர் சகல சாபங்களையும் முறியடிப்பார். அல்லேலூயா. எவ்வளோ பெரிய சாபங்கள் வந்தாலும் அத்தனை சாபங்களையும் அவர் ஏற்றுக்கொள்வார். அப்படிதானே? அதைத்தான் யோவான் 3ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டது. சர்ப்பமானது வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல கம்பேர் பண்றாரு. அது போல இயேசுவும் தம்மை விசுவாசிகள் ரட்சிப்பை அடையும்படிக்கு உயர்த்தப்படுவார். அப்படிதானே? வாசிக்கலாமா? யோவான் 3:14. சர்ப்பமானது மோசேயினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். ஆமென். அல்லேலூயா.
மோசே கையில் இருந்தது சர்ப்பமா அல்லது மோசே கையில் இருந்தது அற்புதங்களை நிகழ்த்துகிற தடியா? என்னது? அது அடிதான். அப்படிதானே? அப்படிதானே? ஆமென். அது சர்ப்பமாக மாற்றப்பட்டது போல குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சாபங்களை எடுத்து போடும்படிக்கு நமக்காக சிலுவையிலே உயர்த்தப்பட்டார். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபங்களுக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். அல்லேலூயா. இப்படியே இந்த சம்பவத்துக்கு வாங்க. இந்த சம்பவத்திலே வேதம் சொல்கிறது, கண்ணோட கண், உள்ளங்கையோட உள்ளங்கை, வாயோட வாய். பிரைஸ் தி லார்ட். எனக்கு ரொம்ப ஆசை, நான் பிரசங்கம் பண்ணும்போதே அப்படியே 3Dல எல்லாம் வரணும் அப்படின்ட்டு. நேற்று நான் உட்கார்ந்து இந்த பிரசங்கத்தை எனக்கு ஆண்டவர் கொடுத்து நான் எழுதி கொண்டிருந்த பொழுது இரவு 2:30 மணி இருக்கும். நான் அதாவது ஏஐல போயெல்லாம் கேட்டு பார்த்தேன். ஏஐ கூட நான் சொல்றது என்ன செய்யலை, புரியலை. ஏன்னா ஏஐ சில படங்களெல்லாம் என்ன செய்யும், வரையும். நம்ம சொன்னபடி என்ன செய்யும், வரையும். எனக்கு அப்படி தேவைப்பட்டுச்சு. ஆனால் சொன்னாலும் அதுக்கு என்ன செய்யலை, அதுக்கு புரியல. அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன், இது சத்தியத்தை சார்ந்தது, இது ஏஐக்கு தெரியாது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். யோசிச்சு பாருங்க, அவள் கட்டிலே குழந்தை கிடத்தினாள். அந்த குழந்தை கட்டில் என்ன செய்யறான், அப்படி படுத்துருக்க. எப்படி கட்டில் எப்படி படுப்பீங்க நீங்க? சரி, எப்படியோ அதெல்லாம் சொல்ல முடியாது பாஸ்டர், ஒரு கணக்கா படுத்திருப்போம், சொல்ல முடியாது. அல்லேலூயா. எலிசாவின் கட்டிலே கிடத்தப்பட்ட குழந்தை. பிரைஸ் காட், ஆமென். ஸோ இப்போ எலிசா வராரு, வந்துட்டு என்ன பண்றாருன்னா, அந்த உள்ளங்கையில் இவருக்கு கை என்ன செய்யறாரு, வைக்கிறாரு. அந்த வாயில வாய், அப்படித்தானே, கண்களில் அப்படி படும்படி, which means அந்த குழந்தைய கையை ஸ்ட்ரெச் பண்ணி, அப்படிதானே, இப்படி கையை ஸ்ட்ரெச் பண்ணி, இப்படி அந்த குழந்தையோட உள்ளங்கை இருக்கு, அவர் படுத்திருக்கிறாரு, குழந்தை படுத்திருக்கு. மேலே வந்து அவர் என்ன பண்றாரு, அவர் அவருடைய உள்ளங்கையை அவர் குப்புறப்படுத்திருக்கிறார். இந்த குழந்தை இப்படி படுத்திருக்குன்னா, இந்த குழந்தை இப்படி படுத்திருக்குன்னா, இந்த குழந்தையுடைய உள்ளங்கை மேலே அவர் உள்ளங்கை வைக்கும்படி குப்புற என்ன பண்ணாரு, படுத்தாரு. சரியா? யாரோ ஒருத்தர் வரலாமா இங்கே? இன்னொருத்தர் கொண்டு வந்து குப்புற படுக்கலாம் வைக்க மாட்டேன். யாரோ ஒருத்தர் இங்கே வாங்க, ஜேம்ஸ் வாங்க, பைபிள் வச்சுட்டு வாங்க. கையை அப்படி விரிச்சுக்கோங்க, நேராக விரிச்சுக்கோங்க கையை. சரி, இங்கே பார்த்துக்கிறீங்களா? இதுதான் குழந்தைன்னு வச்சுக்கோங்க. இது கட்டில். நான் உங்களுக்கு நான் 3Dல காட்டுறேன். இப்படி தான் இருக்கணும். ஒரு அந்த 3Dயை தூக்கி இப்படி நிப்பாடி உங்களுக்கு காட்டுறேன். சரியா? இந்த குழந்தை செத்து போய் கிடக்கு, கை எப்படி வச்சாச்சு, அந்த கை எப்படி வச்சாச்சு, இப்படி கிடக்கு. சரியா? இப்போ அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, இந்த கை மேலே கையை வைத்து அந்த கை மேலே கை வைத்து இப்படி என்ன பண்ணுறாரு, குப்புற. இப்படி தானே? ரொம்ப முக்கியமாக 3 காரியம் சொல்லப்படுது. ஒன்று என்னென்னா, வாய், கண், கை. சரியா? அப்போ இப்படி படுத்திருக்கிறத நான் இப்படி எடுத்து நிறுத்தினேன்னா உங்களுக்கு இந்த சிலுவை தெரியும், அதிலே அந்த குழந்தையும் தெரியும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்போ இயேசு இப்படி இருக்கிறார்னு வச்சுக்கோங்களேன். இயேசு இப்படி இருக்கிறார், கையை நீட்டி அவருக்கு மேலே. நீங்கள் இதுதான் சிலுவையில் அவருடனே கூட அறையுண்ட அனுபவம். ஹல்லேலூயா. இந்த பிக்சரை அதில் பார்த்துட்டு அதை தான் காமிச்சிருக்கிறார், தடியை வச்சு காமிச்சிருக்கு. ஏன்னா தடியை வச்சு ஒரு அடையாளத்தை தான் மோசேக்கு சொல்லி நான் அதை சிலுவையோட ஒப்பிட்டு காண்பித்தேன். அதுபோல தடியை வச்சு தான் இங்கேயும் என்ன பண்ணுறாரு, சொல்கிறாரு. அல்லேலூயா. ஆனால் ரொம்ப முக்கியமாக என்னன்னா, தேங்க்யூ, புரிஞ்சிருக்காங்க, புரிஞ்ச ஓரளவுக்கு. அடுத்து இன்னொரு 10 வருஷத்துக்குள்ளே, 10 வருஷம் கூட வேணாம், 5 வருஷத்துக்குள்ளே நான் பிரசங்கம் பண்ணும்போது இங்கே உங்களுக்கு ஏஐயில் அப்படி ஓடும் கரெக்டாக. இப்போ உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். 3 காரியம். ஒன்று கண்ணு, இன்னொன்று வாயு, இன்னொன்று உள்ளங்கை. இது 3 கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஏவாள் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வருவாள். ஏன்? ஏவாள் அந்த பழத்தை பார்த்தாள், அதை பறித்தாள், அதை புசித்தாள். அல்லேலூயா. பாவம் மனுக்குலத்திற்குள் வந்தபோது
அது தீட்டுப்படுத்தின 3 நிலைகள். ஒன்று கண்ணு, இன்னொன்று வாயு, இன்னொன்று கை. சிலுவையில் கிறிஸ்துவுடனே கூட அறையப்பட்டிருக்கிறீர்களே, நீங்கள் உயிர்ப்பிக்கப்படும்படிக்கு தேவனுடைய வல்லமை. அதனால தான் சிலுவை பற்றி உபதேசம் கெட்டுப்பொருளுக்கு பைத்தியம், ரட்சிக்கப்படுகிற நமக்கோ. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். 7 தரம் தும்முறதுன்னா என்னது? யாராவது இங்கே சத்தமே இல்லாமல் தும்மி காட்டுங்கள் எனக்கு. பாஸ்டர், நான் வயிற்றுக்குள்ளே தும்மிட்டேன், அப்படி யாராவது இருக்கீங்களா? தும்முறதுன்றது என்ன தெரியுமா? நீங்கள் போடுற சத்தத்தில் அச்சுன்னீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற ஆளை எல்லாரும் பயந்துருவான், அப்படி தானே? 7 முறம் தும்மி 7 முறை சத்தம். இயேசு சிலுவையில் உண்டாக்கின 7 வார்த்தைகள். அல்லேலூயா. அதனால் உனக்குள் ஒரு ஜீவன், ஒரு ஜீவனின் பரிமாற்றம். அல்லேலூயா. அது எங்கெல்லாம் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு தெரியுமா? கண்கள், வாய், உள்ளங்கை. பிரைஸ் காட். அல்லேலூயா, ஆமென். சிலுவையில் அறையப்படாத, அவரோட கூட அறையப்படாத ஒருவன் குமாரனாய் இருக்கவே முடியாது. அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனையோ குமாரர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் எலிசாவின் கட்டிலே கிடக்கிறார்கள், மேல் வீட்டு அறையில் தான் இருக்காங்க. பெந்தெக்கோஸ்தின் அனுபவமும் மேல் வீட்டு அறையில் ஏற்பட்டதுதான். மேல் வீட்டறையில் கிடத்தப்பட்ட பிள்ளையாயிருக்கிறார்கள், ஆனால் அசைவும் இல்லை, உணர்ச்சியும் இல்லை, பேச்சும் இல்லை. உணர்ச்சி இல்லாதனால அவன் எவ்வளோ பாவம் பண்ணாலும் அவனுக்கு தப்பாவே தெரியறதில்லை. உணர்ச்சி இல்லாதனால அசைவுகள் இல்லை. வேதம் சொல்கிறது, அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே, நாம் அவருக்குள்ளே பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். பிழைக்காமல் அசைவு இல்லை, அசைவு இல்லாமல் ஆளுகை இல்லை. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். என்னை கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி என்றால் ஆண்டவர் சொல்றாரு, சிலுவையில் ஒரு பரிமாற்றம் நடக்கிறது. அது 3 இடத்தை விசேஷப்படுத்துகிறது. ஒன்று, உங்களுடைய கண்கள். என்ன செய்ய தெரியுமா? உங்க கண்ணை திறந்து அவர் பார்க்கிறது போலவே உங்களை பார்க்க வைக்கிறது. உங்கள் வாய்கள், அவருடைய ஜீவன் அதற்குள் கடந்து வந்து அவர் பேசுகிறது போலவே உங்களை பேச வைக்கிறது. அல்லேலூயா, ஆமென். போன நாட்கள், சில நாட்கள் முன்னாடி தியானித்தோம், இல்லாதவர்கள் இருக்கிறவை போல அழைக்கிறவர். So you will have the authority to speak things into existence, to call things into existence. இல்லாதவைகளை வரவழைக்கக்கூடிய அதிகாரத்தோடு செயல்படுவீர்கள். Your words can create, your words can also cancel. நீங்கள் சிலவற்றை உருவேற்படுத்துவீர்கள், சிலவற்றை நிக்கிரகம் பண்ணுவீர்கள். எல்லாவற்றையும் உங்கள் வார்த்தையினாலே செய்ய முடியும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். பவுல் தான் சொல்றார், நான் சிலுவையில் அறையுண்டேன், இனி நான் அல்ல, எனக்குள் இருக்கிற ஜீவன் குமாரனுடைய ஜீவன். குமாரனுடைய குரலை கொண்டே கூப்பிடுகிறேன், குமாரனுடைய குரலை கொண்டே பேசுகிறேன், குமாரனுடைய கண்களை கொண்டே பார்க்கிறேன். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கண்ணு, வாய், அதுக்கப்புறம் என்னதான்? உள்ளங்கை. அவர் என்ன செய்கிறாரோ அதன்படி நானும் செய்வேன். அவர் கல்வாரி சிலுவையில் எல்லாவற்றையும் செய்து முடித்து எனக்கு அவர் கையளிக்கப்பட்ட, எனக்கு கையளித்தவைகளை நான் அவரிடத்தில் பெற்றுக் கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். 1 கொரிந்தியர் 11:23. 1 கொரிந்தியர் 11:23. நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். போதும். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில். அல்லேலூயா. ஆவியானவர் உங்களோடு இருக்கிறபடினால் நீங்கள் அவரிடத்தில் கற்றுக்கொள்கிறீர்கள், அவரிடத்தில் பெற்றுக்கொள்கிறீர்கள். அல்லேலூயா, ஆமென். கலாத்தியர்ல 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது அங்கே சொல்கிறார், யூதர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி பேதுருவுக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறது போல புறஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படிக்கு அது எனக்கும் கையளிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இருக்கா? எந்த வசனம்? சேதனம் உள்ளவர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி பேதுருவுக்கு கையளிக்கப்பட்டது போல விருத்த சேதனம் இல்லாதவர்களுக்கு பிரசங்கிக்கும்படி அது எனக்கும் கையளிக்கப்பட்டது. ஆமென், அல்லேலூயா. அதாவது பவுல் அப்போஸ்தலன் ஒரு பிரசங்கி, அதனால அவனுக்கு கையளிக்கப்பட்டது பிரசங்கம். உங்களுக்கும் அநேக நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் கையளிக்கப்பட்டிருக்கிறது.
அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எலிசாவுக்கு தெரிஞ்சதெல்லாம் கொஞ்சம். அதனால தான் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் 1ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்லி தெரியுமா? பூர்வ காலத்திலே பங்கு பங்காக வகை வகையாக தீர்க்கதரிசிகள் மூலமாய் திருவளம் பற்றின தேவன். தீர்க்கதரிசிக்கு தெரிஞ்சது அவ்வளோதாங்க. ஆனால் குமாரத்துவத்தில் தான் அவ்வளத்தையும் பரிபூர்ணமும் இருக்கிறது. அல்லேலூயா. அவன் பார்த்தான், ஒரு கம்பை கொண்டு போய் வைக்கிற மாதிரி பார்த்தான். அவன் நினச்சிக்கிட்டான் கம்பை போய் வைக்கணும், கம்பை போய் வச்சா ஒன்றுமே நடக்கலை. அப்புறம் நினச்சிக்கிட்டான் நம்ம போய் படுத்தோன்னே சரியாரு, போய் படுத்தா சரியாயிடுச்சு. ஆனால் அதை தாண்டி ஒரு அர்த்தம் இருந்தது. அதுதான் சிலுவையின் ரகசியம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த காலை வேளையில் ஆண்டவர் சொல்றாரு, நீ ஒருவேளை சிலுவையில் இன்னும் அறையப்படவில்லை என்றால், கிறிஸ்துவுடனே அறையப்படவில்லை என்றால், உன்னுடைய வாழ்க்கையிலே அவருடைய உயிர்த்தெழுதலில் பங்கு இல்லாமல் இருக்கிறது. Hallelujah. If you're not crucified, if you don't have any connection with the crucifixion of Jesus, you will not have any connection with the resurrected Jesus. Praise the Lord. Hallelujah. Amen. அப்போ not I but Christ. இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்கிற நிலைக்கு நீங்களும் நானும் கடந்து வர வேண்டியது அவசியமாயிருக்கிறது. Sonship is not mere title. It is to resemble Christ in every way. கிறிஸ்து இயேசுவை எல்லா விதத்திலும் வெளிப்படுத்த வேண்டியது குமாரத்துவத்தில் அவசியமாயிருக்கிறது. அல்லேலூயா. அவருடைய சுபாவங்கள், அவருடைய தன்மைகள், அவருடைய வார்த்தைகள், அவருடைய குணாதிசயங்கள் சகலவற்றையும். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், ஃபாலோ மீ அப்படின்னார். என்னை பின்பற்றுங்கள். என்னை பின்பற்றுகிறவன் வெளிச்சத்தில் என்ன செய்யறான்? நடக்கிறான். அவன் இருளில் என்ன செய்யறதில்லை? நடக்கிறதில்ல. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவனுக்கு பாவத்தோடும் இச்சைகளோடும் அவனுக்கு சம்பந்தம் இல்லை. காரணம், அவைகளெல்லாம் அவன் ஏற்கனவே சிலுவையில் அறைஞ்சிருக்கிறான். கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் ஆசை இச்சைகளை சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். நான் அதெல்லாம் ஒன்றுமே அறைய மாட்டேன், ஆனால் நானும் சன்னு சொல்லுவேன், நானும் குமாரன் சொல்லுவேன்னா, நீங்கள் எப்படிப்பட்ட குமாரர்கள் தெரியுமா? அப்படி சொன்னால் எப்படிப்பட்ட குமாரர்கள் தெரியுமா? பர்த்திமேயுவை போன்றவர்கள். You will have the title, but தேவபக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்கள். You will not have the effect of it. Amen. Hallelujah. Praise the Lord. பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுக்கும் பொழுது ஆவியானவர் உங்களை என்ன பண்றார் தெரியுமா? கிறிஸ்துவின் பாதையில் நடத்துகிறார். அடிச்சுவடுகளை பின்பற்றும்படி செய்கிறார். Hallelujah. Praise the Lord. என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு தீர்க்க தரிசனமா ஒரு சில காரியங்களை சொல்ல போறேன், சொல்லி முடிக்க போறேன். உங்களுக்கும் எனக்கும் தெரியும், கேயாசி முன்னாடி போனான், திறவுகோலை எடுத்துட்டு போனான், எதுவுமே நடக்கல. பின்னாடி எலிசா வந்தான், எலிசாவுக்கு ஒரு திறந்த வாசல். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எலிசா வந்து இந்த தரிசனத்தை புரிந்து கொண்டு செயல்பட்டான். வேதம் சொல்லுகிறது, அனல் உண்டானது. அல்லேலூயா. நீங்க சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறீங்க, அது உண்மையா அப்படின்னா அது எதிலே வெளிப்பாடாகிறது என்றால், நீங்கள் அனலுள்ள வாழ்க்கை வாழ்வீர்கள். அனலும் உண்டாயிருக்கும், அசைவுகளும் உண்டாயிருக்கும், உணர்ச்சியும் உண்டாயிருக்கும், சத்தமும் பிறக்கும். அல்லேலூயா. கண் விழிப்பீர்கள், கெம்பீரமாய் நிற்பீர்கள், கர்த்தர் மகிமையான விலை செய்வார். அல்லேலூயா. அப்படிதானே? இங்கேயோட முடிஞ்சிடல. இங்கேயோட முடிஞ்சிருச்சா? இங்கேயும் அப்படிதான் கூப்பிட்டு கொடுத்தாரு, ஏம்மா வாமா வா, கூப்பிட்டு அற்புதத்தை. அல்லேலூயா. உற்பவ கால திட்டத்தில் பிறந்தவர்கள் தான் குமாரர்கள், குமாரத்தில். நம்ம எல்லாரும் இப்படிதான் பிறந்திருக்கிறோம். உற்பவ கால திட்டம், தேவனுடைய உற்பவ கால திட்டம். எப்படி தேவன் வச்சார் அதை அப்படின்னா, வேதம் சொல்கிறது, காலம் நிறைவேறின போது ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவருமாய் இருந்த இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எனவே சகல கால கிரமங்களின்படியும் பிறந்துதான் புதிய ஏற்பாட்டு சபை. இன்னும் சொல்லப்போனா, இந்த 4ஆம் அதிகாரம் இருக்கு பார்த்தீங்களா, 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம், அதுல 2 ஸ்திரீகளை பற்றி தான் வேதம் சொல்லுகிறது. அப்படித்தானே? முதலாவது ஒரு ஸ்திரீ, அவளுக்கு 2 குமாரர்கள். 2வது ஒரு ஸ்திரீ. அப்படித்தானே? இந்த 2 ஸ்திரீகளும் எதுக்கு அடையாளம்? முந்தின ஸ்திரீ பழைய ஏற்பாட்டு சபைக்கு அடையாளம், பிந்தின ஸ்திரீ புதிய ஏற்பாட்டு சபைக்கு அடையாளம். பழைய ஏற்பாட்டிலே உங்களுக்கு தெரியும், டிவைடட் கிங்டம்.
அது யூதாவாகவும் இஸ்ரவேலாகவும் இருந்தது. அதுதான் அந்த விதவையோட 2 குமார்கள். அங்க அந்த யூதாவின் எல்லையில், அதாவது அந்த இஸ்ரவேலின் எல்லைகளில் காணப்பட்ட நிறைகுடம் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. கடன்காரன் எல்லாவற்றையும் எடுக்க முடிந்தது, ஆனால் கிறிஸ்துவை தொட முடியல. அவர் ஞானத்தில் நிறைந்தவர், கிருபையில் நிறைந்தவர், பரிசுத்தத்தில் நிறைந்தவர். எல்லாவற்றுக்கும் மேல அவர் பக்கத்தில் வர எல்லாரையும் நிரப்பக்கூடியவர். அல்லேலூயா. இந்த 2வது ஸ்திரீ புதிய ஏற்பாட்டு சபைக்கு அடையாளமானவள். அவள் பிறப்பித்த, ஏன்னா அதனாலதான் ரொம்ப காலங்கள் இல்லாமல் பிறந்ததா நம்ம, அப்படிதானே? அல்லேலூயா. அப்போ இந்த ஸ்திரீ பிறப்பித்த அந்த குமாரன் உயிர் கொண்டிருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய தீர்மானம். ஆனால் இன்னைக்கு குமார்களும் குமாரத்தர்களும் எப்படி இருக்காங்க தெரியுமா? மேல் வீட்டறையிலே கட்டில் கிடையாயிருக்கிறார்கள். We are in the upper room. It is true. யோசிச்சு பாருங்க, ஆதி திருச்சபை பெந்தெக்கோஸ்தே நாள்ல ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்று அங்கிருந்து வெளியே வராம அங்கே இருந்தாங்கன்னா நம்மளாம் ரட்சிக்கப்பட்டிருக்க முடியுமா? முடியுமா? அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்போ அந்த மேல் வீட்டறையில் எலிசா வந்த பிறகு, எலிசா தேவ தரிசனத்தின்படி செயல்பட்ட பிறகு ஒரு அசைவு உண்டானது, அனல் உண்டானது, அசைவு உண்டானது, உணர்ச்சிகள் உண்டானது, சத்தம் உண்டானது. அப்படித்தானே? அது மாத்திரமல்ல, 8ஆம் அதிகாரத்துக்கு வாங்களேன். 2 ராஜாக்கள் 8 அதில் 5, 6 வாசிங்க. செத்து போனவனை உயிர்ப்பித்தார் என்பதை அவன் ராஜாவுக்கு அறிவிக்கிற போது, இதோ அவன் உயிர்ப்பித்த பிள்ளையின் தாயாகிய அந்த ஸ்திரீ வந்து தன் வீட்டுக்காகவும் தன் வயலுக்காகவும் ராஜாவினிடத்தில் முறையிட்டாள். அப்பொழுது கேயாசி, ராஜாவாகிய என் ஆண்டவனே, இவள்தான் அந்த ஸ்திரீ, எலிசா உயிர்ப்பித்த இவளுடைய குமாரன் இவன்தான் என்றான். ராஜா அந்த ஸ்திரீயை கேட்டதற்கு அவள் அதை அவனுக்கு விவரித்து சொன்னாள். அப்பொழுது ராஜா அவளுக்கு ஒரு பிரதானியை நியமித்து அவளுக்கு உண்டானது எல்லாவற்றையும் அவள் தேசத்தை விட்டு போன நாள் முதல் இதுவரைக்கும் உண்டான அந்த வயலின் வருமானம் அனைத்தையும் அவளுக்கு கிடைக்கும்படி செய் என்றான். அல்லேலூயா. அவன் ஏதாவது சொன்னானா அந்த பையன்? ஒண்ணுமே இல்லை. 5ஆம் வசனத்தின் கடைசியை பாருங்க. அவன் சொன்னான் 5ஆம் வசனத்தின் கடைசியில், இவளுடைய குமாரன் இவன் தாங்க அவன். அல்லேலூயா. பகல பார்த்து சொல்லுங்க, நீங்க உயிர்ப்பிக்கப்பட்டா, அனல் கொண்டா, அசைவு உண்டானால், சத்தம் வெளிப்படும் என்றால் நீங்கள் நின்றாலே போதும். அல்லேலூயா. என்னை கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்றாரு, தேவனால் நீ உயிர்ப்பிக்கப்பட்டு இந்த சிலுவையின் ரகசியத்தில் பரிமாற்றம் அடைந்து நீ நின்றாலே அற்புதங்கள் நடக்கும். சகலவற்றையும் திருப்பிக் கொள்ளக்கூடிய ஆற்றல் உனக்குள் இருக்கிறது. அல்லேலூயா. அவன் போய் சாட்சியா நின்னான். கேயாசி சொல்லிட்டு இருக்கான் ராஜாட்ட, எலிசா செய்த அற்புதங்களை எல்லாம் சொல்லணும்னே வரிசையா சொல்லும் போது ஒரு அம்மா வந்து கதவு தட்டுது, ஐயா உள்ள வரட்டுமா? அவன் சொல்றான், அனிமேஷன் அந்த காலத்துல பார்த்தீங்களா, நான் சொல்லிட்டு இருந்தேன்ல இதுதாங்க அப்படின்ட்டான். இந்த அம்மா தான், அந்த மகன் தான். உடனே ராஜா சொன்னார், இனிமேல் நான் கேட்க வேண்டியது என்ன, போதும் நிறுத்து, ஆளை அனுப்பு. அல்லேலூயா. ஒரு பிரதானியை நியமித்து என்ன பண்ணிட்டாரு, இந்த அம்மாவுக்கு உண்டான, அல்லேலூயா, அந்த வசனத்தை திரும்ப வாசிக்க நல்லா இருக்கு. 6ஆம் வசனத்தை வாசிங்க. ராஜா அந்த ஸ்திரீயை கேட்டதற்கு அவள் அதை அவனுக்கு விவரித்து சொன்னாள். அப்பொழுது ராஜா அவளுக்கு ஒரு பிரதானியை நியமித்து அவளுக்கு உண்டானது எல்லாவற்றையும் அவள் தேசத்தை விட்டு போன நாள் முதல், நல்ல கவனிங்க, தேசத்தை விட்டு போன நாள் முதல், ஒரு நாளை குறிக்கிறார். அன்னைக்குல இருந்துமா, அதுக்கு முன்னாடி கிடையாது, அன்னைக்குல இருந்து. ஏன் அந்த நாள், அந்த நாளுடைய விசேஷம் என்ன? 2ஆவது வசனத்தை வாசிங்க. அந்த ஸ்திரீ எழுந்து தேவனுடைய மனுஷன் சொன்ன வார்த்தையின்படியே செய்து தன் வீட்டாரோடும் கூட புறப்பட்டு பெலிஸ்தரின் தேசத்தில் போய் 7 வருஷம் சஞ்சரித்தாள். அல்லேலூயா. அந்த நாள் எந்த நாள் தெரியுமா? அவள் கர்த்தருடைய சொற்படி செய்த நாள். அல்லேலூயா. ராஜா பிரதானியை கூட்டு சொல்றானே, அந்த நாள் முதற்கொண்டு, அந்த நாள் எந்த நாள்? தீர்க்கதரிசியா எலிசா சொன்னதற்கு கீழ்ப்படிந்த நாள், கர்த்தருடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படிந்த நாள். உங்க வாழ்க்கையில் இப்படி ஒரு நாள் இருக்குதா? அப்படி இருந்துச்சுன்னா ஆண்டவர் சொல்றாரு, அன்றிலிருந்து
நீ இழந்து விட்டாய் என்று நினைத்த சகலவற்றையும் நீ திருப்பிக் கொள்ளுவாய். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். யோசிச்சு பாருங்களேன், விதைக்கல, தண்ணி ஊற்றல, அறுவடை செய்யல, எதுவுமே செய்யல. ஆனால் வேதம் சொல்கிறது, அவள் இழந்து போன எல்லாவற்றையும், அந்த வயலின் வருமானம் அனைத்தையும். அல்லேலூயா. பகலை தட்டி சொல்ல, நீ கேட்கறது வீட்டை பற்றியா இருந்தாலும் வயலை பற்றி இருந்தாலும், வயல் தான் உங்கள் வேலை அப்படிதானே, வயலை பற்றி இருந்தாலும் சகலமும் திருப்பப்படுகிறது. அல்லேலூயா. தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், நீ கேட்கிற காரியம் வீட்டை பற்றி இருக்கலாம், இல்லை வயலை பற்றி இருக்கலாம். வயல்னா வேலை என்ற அர்த்தம், வியாபாரம் என்ற அர்த்தம். எதை பற்றி இருந்தாலும் இந்த ஆண்டவர் சொல்கிறார், என் சத்தத்துக்கு செவி கொடுத்து அந்த நாள் முதற்கொண்டு வருமானம் அனைத்து உனக்காக திருப்பப்படும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். என்னை கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, நல்லா கவனிங்க. 3 காரியங்கள் அதான் இன்னைக்கு ரொம்ப முக்கியமானது. ஏன்னா தீர்க்க தரிசனம், அதாவது சரித்திர சம்பவத்தில் இருக்கிற சத்தியத்தை விளங்கி கொண்டோம், அல்லது கடந்திருக்கிற தீர்க்க தரிசன வார்த்தை ஒரு உந்துதல் நமக்கு இன்னைக்கு என்ன அதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த அடுத்த 3 மாதங்கள் அப்படித்தான் செய்ய போது இருக்க போகிறது. அல்லேலூயா. 7 முறை தும்மினான். அதுவே என்ன தெரியுமா, ஒரு வெளிப்பாடு அப்படிதானே. எலிசா எதை வச்சு சொன்னார் நினைக்கிறீங்க? 7 வருஷம் பஞ்சம் வருது, எதை வச்சு சொன்னார்? 8:1 சொல்லியிருப்பார் தெரியுமா? 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் என்ன சொல்லுவார்? வாசிங்க. எலிசா தான் உயிர்ப்பித்த பிள்ளையின் தாயாகிய ஸ்திரீயை நோக்கி, நீ உன் வீட்டாரோடும் கூட எழுந்து புறப்பட்டு போய் எங்கேயாகிலும் சஞ்சரி, கர்த்தர் பஞ்சத்தை வருவிப்பார், அது 7 வருஷம் தேசத்தில் இருக்கும் என்று சொல்லி இருந்தான். ஆமென். வெளிப்பாட பாத்தீங்களா? தீர்க்க தரிசிக்கு தும்மல்லையே ஒரு அர்த்தம் என்ன செஞ்சிச்சு, புரிஞ்சிச்சு. ஏன்னா தும்மல்ன்றது அந்த காலத்தில் நான் ஜெயராஜ் நாடா ஸ்கூலில் படித்தேன். நாங்கள் அந்த ஸ்கூலுக்கு போகும்போது நாங்கள் பசங்களாம் ரொம்ப சேட்டை பண்ணுவோம். நானும் என்னுடைய நண்பர், நம்ம கமல்நாத்துக்கு சொந்தக்காரர் தான் சாம்ட்டு, நாங்கள் ரொம்ப சேட்டை பண்ணுற பசங்க. அப்போ இந்த வயசான ஐயாமாரெலாம் இருப்பாங்க, வண்டியில் போயிட்டு பஸ்ஸில் நின்றுக்கிட்டு வந்துட்டு இருப்பாங்க எங்களோட. அவங்களுக்கு தும்மல் வரும் பார்த்தீங்களா, அப்படின்னு ஆரம்பிப்பாங்கல்ல, அந்த நேரம் தட்டி விட்டுருவோம். ஒரு தர்ம சங்கடமாக இருக்கும் தெரியுமா? யோசிச்சு பாருங்க. தும்மல் வர நேரத்தில் போய் ஒருத்தர் தட்டி விட்டுட்டீங்கன்னா அவருக்கு தர்ம சங்கடமாக இருக்கும். அல்லேலூயா. அதில் எங்களுக்கு ஒரு சந்தோஷம், வாரா அப்படின்னு. அல்லேலூயா. இப்படிலாம் நிறைய சேட்டை பண்ணதுனால தான் நமக்கும் நிறைய சேட்டை பண்ணுற ஆட்களே ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, கொடுத்துருக்கிறார். பெரும்பாலும் சிலர் அவங்க பிள்ளைங்களை கூப்பிட்டு வந்து சொல்லுவாங்க, பாஸ்டர் என் மகன் படாத பாடுபடுத்துகிறான் பாஸ்டர், என்ன பண்ணுறான்னு கேட்பேன். அவங்க சொல்லும் போது மனசுக்குள்ளே நினச்சிக்கிறேன், பரவாயில்ல நம்ம அளவுக்கு இல்லை, இப்போ நம்மளே ரசித்துட்டாருன்னா அவனே என்ன பண்ணிடுவார், கண்டிப்பாக ரட்சிப்பார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எனக்கு கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை, தும்மல் அப்படின்றது ஒரு ரிலீஃப் தான், அப்படி தானே? 7 முறை தும்மும் போது தீர்க்கதரிசிக்கு புரிஞ்சிருச்சு, there is going to be a discomfort of some kind. உடனே சொன்னா பஞ்சம் வருது, 7 வருஷம் இருக்கும். அல்லேலூயா. அந்த 7 வருஷத்துல அவ இருந்திருந்தான்னா எவ்வளவு பாடுபட்டிருப்பா. ஆனால் வேற யாரையோ கொண்டு அவள் வயலை திருத்தி ஒழுங்காக்கி விளைவித்து அந்த விளைச்சலையெல்லாம் எடுத்து கொண்டு வந்து அவளுக்கே கிடைக்கும்படி தேவன் செய்தார். அல்லேலூயா. சரி, 3 காரியங்கள் ரொம்ப முக்கியமானது பார்த்து முடிக்க போறோம். நல்லா கவனிங்க. கட்டில், அந்த கட்டிலே கிடத்தப்பட்டதான் இந்த குழந்தை. குமாரன் எங்கே கிடத்தப்பட்டிருக்கிறான்? கட்டில், அப்படிதானே? 7 முறை தும்மி எழும்பி உட்கார்ந்தான், அப்படிதானே? 7 முறை தும்மி எந்திரிச்சிட்டான். அங்க என்னெல்லாம் இருந்துச்சு அடுத்துன்னு யோசிச்சு பார்க்குறேன். ஒரு மேஜை, ஒரு நாற்காலி, குத்து விளக்கு. இந்த 3க்கும் தான் நான் ஒன்று சொல்ல போறேன். அல்லேலூயா. இந்த சீசன் எப்படிப்பட்டது? நம்பர் 1, ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை எழுப்பிட்டேன், குமாரத்துவம் உனக்கு வெளிப்படும் என்று சொன்னால் முதலாவது நீ பார்க்க போற காரியம் என்ன தெரியுமா? கிறிஸ்துவோடு கூட நீ இணைந்து சிலுவையின் ரகசியத்தை அறிந்து இனி நான் அல்ல கிறிஸ்துவேனில் பிழைத்திருக்கிறார் என்று சொல்லுகிற உனக்கு முதலாவது இருப்பது என்ன தெரியுமா? ஆயத்தமாக்கப்பட்டவைகள். அல்லேலூயா. A table always represents prepared blessings. குமாரத்துவத்தில் செயல்படுகிற உன் வாழ்க்கையில் ஆண்டு சொல்லுகிறாரு, உனக்கு எல்லாமே எப்படிதான் இருக்குது? ஆயத்தமாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா.
சகலமும் ஆயத்தமாயிருக்கிறது. அப்படிதானே? என் சத்துருக்களுக்கு முன்பதாக எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். ஆயத்தமாயிருக்கிறது. மேஜைனால எப்பவுமே என்னதான் ஆயத்தமா இருக்கு. அப்படிதானே? அடுத்தது என்னது? நாற்காலி. நாற்காலி எதை குறிக்குதுன்னா ஆளுகையும் அமெரிக்கையும் குறிக்கிறது. இந்த நாட்கள் ஆண்டவர் சொல்றாரு, அப்பா நான் உனக்கு ஒரு ஆளுமை கொடுத்திருக்கிறேன், ஒரு அமெரிக்கையும் கொடுத்திருக்கிறேன். சங்கீதம் 46:10 சொல்லுகிறது, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பிக்கப்பட்ட நாம் அவருடனே கூட உன்னதங்களில் உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஆமாவா? எபிரேயர் வாசிக்க சொன்னேன். எத்தனை பேர் வாசிக்கன்னு தெரியாது. அதில் 9ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்தை வாசியுங்கள். எப்படி எனில் ஒரு கூடாரம் உண்டாக்கப்பட்டிருந்தது, அதன் முந்தின பாகத்தில் குத்துவிளக்கும் மேஜையும் தேவ சமூக தப்பங்களும் இருந்தன. அது பரிசுத்த ஸ்தலம் என்னப்படும். அப்படியே கடைசிக்கு வந்தீங்கன்னா நான் நினைக்கிறேன் 6வது வசனம் நினைக்கிறேன். 6வது வசனம் பாருங்க. இவைகள் இவ்விதமாய் ஆயத்தமாக்கப்பட்டிருக்க ஆசாரியர்கள் ஆராதனை முறைமைகளை நிறைவேற்றும்படி. அதாவது 4வது வசனம் வாசிங்க, சரியா இருக்கும். அதிலே பொன்னார் செய்த தூப கலசமும் முழுவதும் பொட்டகடு பொதிந்திருக்கப்பட்ட இதெல்லாம் இயேசு கிறிஸ்துவை பத்தி தான் குறிக்குது. நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இதுக்கு அடுத்த வசனம் 5வது வசனம். அதற்கு மேலே மகிமையுள்ள கேருபீன்கள் வைக்கப்பட்டு கிருபாசனத்தை நிழலிட்டு இருந்தன. கிருபாசனம் செட்டப்ல பாத்தீங்களா எப்படி வச்சிருக்கிறாருன்னு. ஒரு ஆர்க் ஆஃப் த கவெனன்ட், அதுக்கு மேல ஒரு கிருபாசனம். இது ஆதியிலே அப்படிதான் பெயர் வச்சாரு, பழைய ஏற்பாட்டிலே அப்படிதான் பெயர் வச்சாரு. யாருக்குமே புரிஞ்சிருக்காது. அல்லேலூயா. இங்க போய் யார் உட்காருவான்னு கேட்டிருப்பான். அப்படிதானே? அப்படித்தானே? அது சந்திக்கும் இடமாக மட்டும்தான். It was a place, meeting place of God. அல்லேலூயா. Praise the Lord. ஆனால் ஒருவர் வெளிப்பட்டார். காலங்கள் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவருமாகிய ஒருவர் பிறந்தார். அவர் யார் தெரியுமா? சிங்காசனங்களுக்கெல்லாம் மேற்பட்டவர், கர்த்தத்துவங்கள் அதிகாரங்கள் எல்லாவற்றுக்கும் மேற்பட்டவர், எல்லா நாமத்திற்கும் மேலான நாமோடையவர். அவர் வெளிப்பட்டு கிருபையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்தினபடினால் அல்லேலூயா சிங்காசனம் கிருபாசனமாய் மாறினது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். நீங்களும் நானும் ஏறி போகலன்னா அது சிங்காசனம் தான். ஆனால் உங்களையும் கொண்டு போய் உட்கார வைத்தாரே, அதுதான் கிருபாசனம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. அப்போ முதலாவது ஆயத்தமாக்கப்பட்டவைகள். இந்த நாட்கள் ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு ஆயத்தமாக்கப்பட்டவைகள் இருக்கிறது. 2வது அமெரிக்கையும் ஆளுகையும் இருக்கிறது. அல்லேலூயா. 3வது குத்து விளக்கு. என்ன பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வந்தோடனே என்ன இருக்கும்? முதல்ல எடுத்தோடனே குத்து விளக்கு. அந்த வெளிச்சத்துல தான் சமூகத்து அப்பங்கள், வரிசைப்படுத்தப்பட்ட சமூகத்து அப்பங்களை பார்க்க முடியும். பிரைஸ் காட். ஏன்னா திரைகளுக்குள்ள தானே இருந்துச்சு. அப்படிதானே? உலகத்தாருக்கு எது தெரியுதோ தெரியலையோ சில வெளிப்பாடுகள் நம்மளை பார்த்து என்ன பண்ணியிருக்காங்க. அதனாலதான் எடுத்த உடனே ஏதோ ஒரு காரியம் செய்யணும் என்ன பண்றான் தெரியுமா? குத்து விளக்கை ஏற்றி வைக்கிறான். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நான் சொல்றேன் உங்களை பார்த்து, இந்த நாட்கள் ஆச்சரியமான ஆரம்பத்தின் நாட்கள். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இந்த சிலுவையில் நடந்த பரிமாற்றத்தை உணர்ந்தவனாய், இனி நான் அல்ல கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார் என்கின்ற ஜீவனோடு செயல்பட தொடங்குகிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு ஒரு புதிய ஆச்சரியமான துவக்கம். இன்றைக்கு 31 முடியுதெல்லாம் ஆச்சரியமான துவக்கம் உனக்கு. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். விசுவாசிக்கிறீங்களா? ஒரு ஆச்சரியமான துவக்கம். ஆயத்தமாக்கப்பட்ட சகல நன்மைகள், ஆளுகையும் அமெரிக்கையும் இங்கே விளங்கும். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா. குமாரத்துவம் சிலுவையின் ரகசியமும் என்கிற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தையை தியானித்திருக்கிறோம். ஹல்லேலூயா. இப்போ நான் ஒரு கேள்வி உங்களுக்கு முன்னாடி வைக்க போறேன். பாஸ்டர், இந்த சத்தியம் என் இருதயத்தில் பதிந்திருக்கிறது. என் வாழ்க்கையில் உண்மையிலேயே நான் சிலுவையில் இன்னும் அறையப்படாதது போல நான் உணர்கிறேன். ஏன்னா
என் வாழ்க்கையில் எனக்கு இந்த தொடுதல்கள் தேவை. மை ஐஸ், மை மவுத் அண்ட் மை ஹேண்ட்ஸ். என் கண்களுக்கு ஒரு தொடுதல் தேவை, என் வாய்க்கு ஒரு தொடுதல் தேவை, என் உள்ளங்கைகளுக்கும் தொடுதல் தேவை. ஒருவேளை அப்படி யார் இருந்தாலும் சரி, நீங்க இருக்கிற இடத்துல எழும்பி நில்லுங்க. இன்னைக்கு ஆவியானவர் அந்த தொடுதலை உங்கள் வாழ்க்கையில நிகழ்த்த உண்மையில் இருக்கிறார். ஆண்டவரே, நான் சிலுவையில் அறையப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ விரும்புகிறேன். அவரோட கூட மரித்தோமானால் அவரோட கூட பிழைத்தும் இருப்போம், அவரோட கூட பாடுகளை சகித்தோமானால் ஆளுகை செய்வோம். கல்வாரி சிலுவையிலே நீங்களும் நானும் தோன்றுவதற்கு முன்பதாகவே உங்களுக்காக எனக்காக சகலவற்றையும் சகித்தவர். ஹல்லேலூயா. காலத்தால் கட்டுப்பட்டு நாம் பிறக்க வேண்டிய காலம் மட்டும் காத்திருந்த நம்மை நாம் தோன்றுவதற்கு முன்பதாகவே அவர் சுமந்தார். கல்வாரி சிலுவையில் அவர் சுமந்த பாவத்தின் பாரம் உங்களுடைய என்னுடைய சகல அக்கிரமங்களையும், எல்லா மீறுதல்களையும், எல்லா பலவீனங்களையும், எல்லா சாபங்களையும் ஏற்கனவே முறித்திருக்கிறது. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். விசுவாசிப்போம். ஆண்டவரே, இந்த கல்வாரி சிலுவையின் நிழல், அதை நோக்கி நான் வருகிறேன் அப்பா, அதை நோக்கி வருகிறேன். ஆண்டவரே, சிலுவையில் அறையப்பட்ட உம்மையும் உம்மோடு கூட அறையப்பட்ட என்னையும் நான் காண்கின்றேன். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஆண்டவரே, என் கைகள் மேலும் அது கைகளை வைத்தீர், என் கண்கள் மேலும் அது கண்களை வைத்தீர், என் வாயின் மேலும் உடைய வாயை வைத்தீர். எனக்காக வெளிப்பட்டபடி சத்தம். தேங்க்யூ லார்ட். தும்மல் அல்ல ஆண்டவரே. ஹல்லேலூயா. செம்மல், தும்மல் அல்ல, செம்மல். செம்மலின் வாயினால் மொழிந்த 7 வார்த்தைகள். எஸ் மை லார்ட். நீங்க சொன்ன வார்த்தைகள் எனக்கு சரியான பார்வையை கொடுத்துச்சு. பிதாவே மன்னியும் நீங்க சொல்லலனா எனக்கு சரியான பார்வை கிடைச்சிருக்காது. இன்னைக்கு நான் தரிசித்து நடவாம விசுவாசம் நடக்கிற காரணம் எனக்கு உங்க பார்வை கிடைச்சிருச்சு ஆண்டவரே. சாவுக்கு ஏதுவானவைகளை பேசாமல் நான் ஜீவனை பேசுவதற்கு காரணம் எனக்கு உங்க வார்த்தை கிடைச்சிருச்சு, உங்க மொழி எனக்கு கிடைச்சிருச்சப்பா. ஆண்டவரே, நீ கையெழுத்த எல்லாவற்றையும், சிலுவையில் திருப்பிக் கொண்ட எல்லாவற்றையும் உம்முடைய கரங்களில் இருந்தே நான் பெற்றுக்கொள்கிறேன். தேங்க்யூ லார்ட். உம்மிடத்தில் இருந்து இல்லாமல் எனக்கு ஒன்றுமே வேண்டாம். I don't want anything that is not from you. உம்மிடத்திலிருந்து புறப்படாத எதுவும் எனக்கு வேண்டாம், உம்மிடத்திலிருந்து பெறப்படாத எதுவும் எனக்கு வேண்டாம். ஹல்லேலூயா. ஆமென். இளைப்பாறுதல் தரும் தேவா, களைத்தோரை தேற்றிடுமே. இளைப்பாறுதல் தரும் தேவா, களைத்தோரை தேற்றிடுமே. சிலுவை நீழல் எந்தன் தஞ்சம், சுகமா அங்கு தங்கிடுவே. சிலுவை நீழல் எந்தன் தஞ்சம், சுகமா அங்கு தங்கிடுவே. திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை நீரை இயேசுவே.
கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களை யாவையும் தெளிவாய் காணும்படிக்கும் ஜீவனை பேசும்படிக்கும் நீர் திருப்பிக் கொண்ட சகலவற்றையும் நாங்கள் உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளவும் இந்த நாளில் எங்களை விசேஷப்படுத்தினதற்காக நன்றி. ஆண்டவரே, குமாரத்துவமும் சிலுவையின் ரகசியமும் என்ற தலைப்பில் எங்களோடு பேசி நீர் எங்களுக்கு புரிய வைத்ததற்காக நன்றி. பரலோக தேவனே, ஆண்டவரே, கூப்பிட்டு அழைத்து ஆசீர்வாதங்களை அருளும் காலம் இது. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஆண்டவரே, சேனாபதியினிடத்தில் இருந்து அல்ல, ராஜாவினிடத்திலிருந்தும் அல்ல, தேவனிடத்திலிருந்தே எதிர்பார்க்கிறோம். வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்தில் இருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று வாக்கு பண்ணினீரே. அந்த வார்த்தையை நம்பி இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யுங்க ஆண்டவரே. இனி ஒரு புதிய காலம், months of major developments, அந்த பாதையில் நடத்த போகிறீரப்பா. உங்களுடைய சத்தத்தை மிக தெளிவாய் கேட்டு ஆண்டவரே, உணர்ச்சி உள்ளவர்களாய், அனல் கொண்டவர்களாய், அசைவுள்ளவர்களாய், நீர் விரும்புகிற இடங்களில் நாங்கள் நிற்க, அதிகாரமுள்ள இடங்களில் உம்முடைய நாமத்தின் மகிமைக்காய் கெம்பீரமாய் நிற்கும்படி அனுக்கிரகம் பண்ணும் ஆசீர்வதியும். இந்த வார்த்தைகளை நீர் அனுப்பினதற்காய் நன்றி. இந்த வாரம் முழுவதிலும் உடைய பிள்ளைகள் கையிட்டு செய்கிற எல்லா கிரியைகளையும் ஆசீர்வதியும். உடைய தயவுள்ள கரம் கூட இருப்பதாக. போக்கிலும் மரத்திலும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லா ஊழியங்களையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. துதி கன மகிமைக்கு செலுத்துகிறோம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமீன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்களுக்கு கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிடுவாராக. ஆமென். ஹல்லேலூயா.